அன்னையோட செல்லக்குட்டி, நான் உங்க ஸ்டாபிள் பேய பேசுறேன். டூர் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் நாள். இன்னைக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல் நாள். நம்ம தேத்தே பேபியோட பர்த்டே. அப்போ ஒரு ஒன் ஷாட் இல்லாம இருந்தா எப்படி? அதான்டா ஒரு ஒன் ஷாட் வந்துட்டேன். விஷ் ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் தேத்தே பேபி. இப்ப இருக்கிற மையம் நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் எங்களுக்கு போதும். நீங்க ஹாப்பியா இருந்தா நாங்களும் ஹாப்பி. குமுதா ஹாப்பியா இருந்தா ஆர்மிஸ் நம்ம எல்லாருமே ஹாப்பியா இருப்போம். எனக்கு தெரியும்டா எல்லாரும் செம்ம பிஸியா இருப்பீங்கன்ட்டு. ஏன்னா இந்தியால இருந்து இப்ப கொரியா வரைக்கும் எல்லாருமே பிளைட் விட்டு இருப்பீங்க, இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டுட்டு இருப்பீங்க, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருப்பீங்க, ஸ்டேட்டஸா வச்சு தள்ளிட்டு இருப்பீங்க நேரத்துக்கு. அந்த டைமிங்ல உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. அப்படியே நம்ம இந்த ஒன் ஷாட்டையும் பாத்துட்டு போயிருங்க. ஏன்னா தேத்தே பேபிக்கு பிறந்தநாள் வச்சுட்டு ஒரு ஒன் ஷாட் போடாம இருந்தா எப்படி? அதாண்ட ஒரு ஒன் ஷாட்டோட வந்துட்டேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே தேத்தே பேபி. யாரெல்லாம் தேத்தே பேபிக்கு விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷன்ல நம்ம தையாவுக்கு விஷ் பண்ணிட்டு போயிருங்களா. பாக்குறேன் எத்தனை பேர் விஷ் பண்றீங்கன்ட்டு. இந்த ஹாப்பியோடயே நம்ம டேரக்டா நான் ஒன் ஷாட்டுக்குள்ள போயிடலாமா? எந்த ஒன்லேன்னு வேணாண்டா, நம்ம டேரக்டா ஒன் ஷாட் போயிடலாம். இப்ப ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்னா ஒரு 2 பசங்க தான் அப்படியே ஒரு காலேஜ் வாசலுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கிறாங்க. அவங்க 2 பேத்துக்கும் இன்னைக்கு தாண்டா ஃபர்ஸ்ட் டே. அதே காலேஜ் வாசல்ல நின்னுட்டு போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடுல ஒரு பசங்க, மச்சான் மம்மி இன்னைக்கு தாண்டா ஃபர்ஸ்ட் டே. ஐயோ மச்சான் எப்படி கலர் கலரா ரகரகமா இருக்குது. நம்ம ஸ்கூல்ல இருந்துச்சு ஒரே மொக்க சப்பை அட்டு பட்டு அப்படின்னு தான் இருந்துச்சுங்க. இங்க பாரு மச்சான், நல்ல கலர் கொஞ்சம் கொஞ்சம் ஆட்ட எப்படி வகை வகையா இருக்குது பாரு. ஆனா மச்சான் நான் ஒண்ணு சொல்லிட்டேன், ஸ்கூல்ல இருந்த அம்மாயே காலேஜ்ல இருக்க மாட்டேன் மச்சான். இதுல நான் டீசென்ட் பர்ஃபெக்ட் மச்சான். அப்படியா? டீசென்ட் நடத்து நம்பிட்டேன்டா. நம்ம டீசென்ட்னு சொன்னா இந்த கேட்டுட்டு இருக்கிற ஆளுகளே ஆர்மிஸ், அவங்க யாரும் நம்ப மாட்டாங்க. ஏதா மாமே விட்டுரு. ஆனா நான் காலேஜ்ல ஒரு ஃபிகரை உசார் பண்ணி ஆகணும் மச்சான். ஸ்கூல்ல தான் ஏதோ இருந்து தொலைஞ்சிட்டேன். அதே மட்டும் நான் காலேஜ்ல இருக்கவே மாட்டேன். ஏதாவது ஒரு பொண்ணை உசார் பண்றோம், தட்டுறோம், தூக்குறோம். நீ உசார் பண்றா அது என்னையும் சேர்த்துற மம்மி. அப்ப என்ன கடிச்சு மட்டும் ஒன்று கட்டியா இருக்க முடிவு பண்ணிட்டியா? அதெல்லாம் பாத்துக்கலாம்டா. அதுக்குலாம் ஒரு மொக ராசி வேணும் ஜமீனு. அதெல்லாம் தானா அமையும் உனக்கு. அப்படியா? நீதான் தேடி போனோம். நிறுத்துடா நீ கலாச்சது போதும், வா மூடிக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2% அப்படி உள்ள போறாங்க. அது வேற யாரும் இல்லடா, நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம ஜிம்மின்னு நம்ம ஜங்குக்கு தான்டா. இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்றாங்க. அப்படியே காலேஜுக்குள்ள போறாங்க. இந்த காலேஜ்னாலே ஃபர்ஸ்ட் இயர்னா எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும்டா. நம்ம ஜங்குக்கும் ஜிம்மின்னு அப்படியே ஒரு மாதிரி கெத்தா போறாங்க. காலேஜ்ல எப்படி சீனியர்ஸ் எல்லாம் அப்படியே ரேக் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி நான் இந்த சீனியர்ஸ் அப்படியே உட்காந்து ரேக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஜிம்மின்னு ஜங்குக்கையும் கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம ஜங்குக்கு சரி ஜிம்மினும் சரி, நம்ம ஜிம்மின்னு அப்படியே பராக்க பார்த்து நடந்து போயிட்டு இருக்கிறான். நம்ம ஜங்குக்கு எதுவுமே கண்டுக்கவே இல்லை. எனக்கு என்ன மயிரே போச்சுன்ற மட்டும் அவன் போயிட்டு இருக்கான். இங்க இருக்க சீனியர் தான் சம கோவம் ஏறாங்க. ஓத்தா அவன் யாரா? அவன் கூப்பிட்டுட்டே இருக்கிற பேரு இவன் மட்டும் போயிட்டு இருக்கான். போடா அவனை இழுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் தான் அப்படியே கூப்பிடுறாங்க. இந்த சைடும் நம்ம ஜங்குக்கா போய் அப்படியே இழுத்துட்டு வராங்க. சீனியர் இப்ப எதுக்கு இழுக்கிறீங்க? என்ன உங்களுக்கு வேணும்? சீனியர்னு தெரியுதுல்ல, தெரிஞ்சுக்கிட்டே நீ பாட்டு போற. ஏன் சீனியர்? அப்ப நாங்க கிளாஸுக்குள்ள போக வேணாமா? அப்புறம் என்ன அவங்க கூட உட்காந்து இப்படி நீங்க வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க? அது மாதிரி பேசு. என்ன எங்கள்கிட்ட லந்தா அச்சா நம்ம என்ன பண்ணோம்? அதானே நாங்க ஒண்ணுமே பண்ணலையே, நாங்க அப்படி சும்மா நடந்தானே போயிட்டு இருந்தோம். தம்பிங்களா, நீங்க நடந்து போனது பிரச்சனை இல்ல, ஆனா எங்களை மதிக்காம நடந்து போனீங்கல்ல, அதான் பிரச்சனை. ஒரு சீனியர் தெரிஞ்சு மரியாதை கொடுக்காம நீங்க பாட்டு போறீங்க. என்ன சீனியர் உங்களுக்கு என்ன வேணும்? அதான் சீனியர் டக்குன்னு சொல்லுங்க. இல்ல கலக்கலரா இருக்குதுங்க. நாலு பின்ன நாங்களும் பார்த்து உசார் பண்ண வேணாம். இப்படி பொறுப்பே இல்லாம நீங்களும் உட்காந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நாங்களும் உட்காந்து பண்ணிருக்கோமா? என்ன வாய் ரொம்ப பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு அப்படியே அடிக்கலாம் போறாங்க. இது நம்ம சீனியர் பேசிட்டு தானே இருக்கிறோம். என்ன நீங்க பாட்டு கை வாங்குறீங்க? சீனியர்னா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் தான். அதுக்குன்னு நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, ஓகேவா? நாங்களும் படிக்கதான் வந்திருக்கிறோம். அப்புறம்தான் என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா? நான் சொல்லவே இல்லையே. நீங்க தேவையில்லாம கேக்குறீங்க. பாருங்க சீனியர், நீங்க படிக்க வந்திருக்கீங்க, நானும் படிக்க வந்திருக்கேன். நீங்க உங்க வேலை பாருங்க, நான் எங்க வேலை பாருங்க. அச்சான் வடப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறோம். நம்ம ஜங்குக்கு பேசுனது அந்த சீனியருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது.
அக்கா நானும் பாத்துட்டு இருக்கேன், போனா போட்டு சும்மா விட்டா என்னடா ஓவரா பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த சீனியர் டக்குன்னு நம்ம ஜங்குக்கோட கைப்பிடிச்சு இழுத்து ஃபேஸ்ல அப்படியே பஞ்ச் பண்ணிடுறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒருமே டென்ஷன் ஆயிடுது. அவனை கீழே எல்லாம் விழுகலடா, ஒருமே ஸ்டெடியா நிக்கிறான். ஆனா தலை மட்டும் அப்படியே கீழே நம்ம அந்த சீனை எப்படி அடிச்சாரோ அந்த இதுலயே அப்படியே நிக்கிறான். நம்ம ஜங்குக்கு செம கோவம் வந்துருது. இந்த சைடு நம்ம ஜின்னு ஒத்தா டேய் என்ன தைரியம் இருந்தா என் மச்சான் என் பங்கு மேல நீங்க கை வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜிம்மின் அப்படியே செம காண்டாரான். அங்க இந்த சீனியர் கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் நிப்பாங்க. அவனுங்க வந்து அப்படிதான்டா கை வைப்பான், என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அடிக்க வேணாங்க. இந்த சைடு நம்ம ஜிம்மின்னு ஒத்தா அடிச்சது இல்லாம அப்படிதான் கை வைப்பீங்க, பெரிய சீனியர்னா பெரிய பருப்பு நினைப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அந்த சீனியர் மேல ஏறி நின்று நங்கு கொட்டிட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஒத்தா என்ன தைரியம்னா என் மச்ச மேல கை வைப்பீங்க, சாவுங்கடா சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அந்த சீனியர் வந்து ஒத்தா என்ன பெரிய இவன் நினைப்பா, பெரிய ஹீரோன்னு நினைப்பா கேக்குறேன், பேசும்போது இல்லாம நீ பாட்டு மதிக்காம போற, உன் மச்சான் மேல கை வச்சதுக்கே பெரிய ஓமாட்ட பண்ணல, உன் மேல கை வச்சுட்டேன் என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்ல போகுது. சரி நம்ம ஜங்குக்கு பாடு நானும் சரி போனா போட்டு சீனியர் ஆச்சு, கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கலாம், ஸ்கூல்ல தான் வந்து ரவுடியாட்டு சுத்திட்டு இருந்தோம், இங்கேயாவது கொஞ்சம் டீசெண்டா நடத்துக்கலாம் பார்த்தா எங்க போனாலும் திருந்தவே விட மாட்டீங்களடா, என் மேல கை வச்சுட்டடா, நீ கை வச்சதுக்கு சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு போய் செம்மையா அடிக்கிறான். என் மேல கை வச்சதுக்கு நீ ஃபீல் பண்ணுவாடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கும்முன்னு கும்பிடுறான். இந்த சைடு நம்ம ஜிம்மின போட்டு செம்மையா அடிக்கிறான், அந்த சைடு நம்ம ஜங்குக்கும் அடிக்கிறான். அவனுங்க ஒரு கட்டத்துக்கு மேல அடி தாங்க முடியாம அப்படியே ஓடுறாங்க. நம்ம ஜிம்மியன் தான் ஒரு பையனோட சட்டையை பிடிச்சி அப்படியே உருவி அவன் கட்டி அப்படியே அடிச்சிட்டு இருப்பான். 2 பேருமே அப்படியே ஒரு மாதிரி மாசா நிக்கிறாங்க. அந்த காலேஜ்ல இருக்கவங்க எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி காஃபி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சீனியர் மேல கை வச்சிட்டானுங்க. இந்த நம்ம ஜங்குக்கு மொத்தா ஓடுங்கடா, திரும்பியே பாத்துறாதீங்க, என்ன தைரியம் தான் என் மேல கை வச்சிருப்பீங்க அப்படின்னு. ஆமா மச்சான் நல்லா கேளு, நான் தைரியம் தான் என் மச்சான் மேல கை வச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் எவனா பாத்தீங்க அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் கத்துறான். சரி நம்ம ஜங்குக்கு சேர்றா கூடுவா மச்சான் விடுறா மச்சான், நான் உனக்கு பப்ஸ் வாங்கி தரேன். ஆமா மச்சான் என்ன ரொம்ப காண்டேத்திட்டானுங்க, கிளாஸுக்கு போகணும் ஒண்ணும் வேணாம் மச்சான், இன்னைக்கு நம்ம லீவுடா மச்சான் போலாம். லீவ் எல்லாம் போட வேணாம், வா கேண்டீன் போய் உட்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் சரி நம்ம ஜிம்மின் சைடு அப்படியே போயிடுறானுங்க. அந்த சீனியர் எல்லாம் அடிச்சு தரஞ்சதுலாம் அவனுங்களுக்குள்ள எதுவுமே இல்ல, அவனுங்க பட்டு அப்படியே கேஷுவலா அப்படியே காலேஜுக்குள்ள போயிட்டு கேன்டீன்ல தான் கட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியேதான்டா நம்ம ஜங்குக்கும் சரி நம்ம ஜிம்மியும் சரி அன்னிருந்து செம்ம ஃபேமஸ் ஆயிருப்பாங்க. ஏன்னா வந்த ஃபர்ஸ்ட் நாளே நம்ம சீனியர்ஸ் மேலேயே கை வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பொண்ணுங்க சரி பசங்களும் சரி அப்படியே நம்ம பசங்க எல்லாமே வந்து நம்ம ஜங்குக்க பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி பயப்படுறது, அப்படியே ஒரு மாதிரி காசு பேசுறது, பொண்ணுங்க எல்லாம் நம்ம ஜங்கு கிட்ட போய் அப்படியே வந்து ஒரு மாதிரி வலி பேசுறது, அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் நாள்லயே நம்ம ஜங்குக்கும் சரி நம்ம ஜிம்மியும் சரி செம்ம ஃபேமஸ் ஆயிருப்பானுங்க. அன்னிலிருந்து நம்ம ஜங்குக்கும் சரி ஜிம்மியும் சரி யாருமே வந்து பேசலாம் தெரியாது, முக்கியமா ஜங்குக்கு பக்கத்துல யாருமே நெருங்கவே மாட்டானுங்க. அப்படியே ஒருமே நம்ம ஜங்குக்கு ஒரு ரவுடி கணக்கா அப்படியே அந்த காலேஜ்ல அப்படியே ஒருமே மஜாவா சுத்துவான்டா. இப்படி டேஸஸும் போயிருக்கோம். ஒன் டே இப்படிதான்டா நம்ம ஜங்குக்கு இந்த காலேஜ் வரண்டால அப்படியே ஒரு மாதிரி ஜாலியா பாட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருப்பான், எதுவுமே கண்டுக்க மாட்டான். இந்த நோட்டை வந்து கையில அப்படியே சுத்திக்கிட்டு ஒரு மாதிரி விளையாட்டு அவன் பாட்டு நடந்து போயிடுறான். அவன் எதுவுமே கவனிக்கல. அப்ப எதிர்த்தால வந்த பசங்க அவங்களும் கவனிக்கல, டக்குன்னு நம்ம ஜங்குக்கு மேல மோதிடுறான், நம்ம ஜங்குக்கும் அவங்க மேல மோதிடுறான். அந்த பர்சன் கையில வச்சிருக்க நோட்டு புக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சதே விழுந்துருது. நம்ம ஜங்குக்கு அந்த பர்சன் கீழே ஒழுக போறான்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே கேட்ச் பிடிச்சிடுறான். அவன் 2 பேத்துக்குமே அப்படியே ஒரு மாதிரி ஐக்கான் போயிட்டு நம்ம ஜங்குக்கான் அந்த பர்சன்ட் அப்படியே பாத்துட்டு இருக்கான். அந்த பர்சன்ட் ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கே பாத்துட்டு இருக்கான். 2 பேத்துக்குமே அப்படியே ஐக்கான் போயிட்டு இருக்குடா. அந்த பர்சன்ட் அப்படியே மெய் மறந்து பாத்துட்டு இருக்கான். இன்னும் அதே போசதான்டா இருக்கிறாங்க. இந்த சைடு எல்லாருமே அப்படியே பாத்துட்டு இருக்கிறாங்க. அத கூட நம்ம ஜங்கு கண்டுக்கவே இல்லை, அப்படியே பாத்துட்டு இருக்கான். இந்த பர்சன்ட் தான் ஹலோ ஹலோ மிஸ்டர் என்னை கொஞ்சம் விடுறீங்களா, நான் எந்திச்சு நின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பசங்க அப்படி சொல்றாங்க. நம்ம ஜங்குக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நிக்க வைக்கிறான். சாரி தெரியாம அடிச்சுட்டேன், இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி சொன்னா.
அந்த பர்சன்டோட நோட்ல சதவீதம் இருக்கும்லடா, அதனால அந்த பர்சன்ட் அப்படியே அவன் கீழே உட்காட்டு அவனோட பேப்பர்ல அப்படியே அந்த நோட்ல அப்படியே எடுத்து அடுக்கி வச்சிட்டு இருக்கான்டா. நம்ம ஜங்குக்கும் ஹெல்ப் பண்ற பேருக்கு கீழே உட்காட்டு அந்த பர்சன்ட் அப்படியே பாத்துட்டு இருக்கிறான். அந்த பர்சன்ட் என்ன லூசா இருப்பான் போலக்கு, இப்படி குறுக்குறு பாத்துட்டு இருக்கான். ஏன் முன்ன பின்ன பசங்களை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க அப்படியே ஒரு மாதிரி வாய்க்குள்ளே முணங்கிட்டு அந்த பேப்பர்ல எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம ஜங்குக்கும் எடுத்து கொடுக்குறேன் பேருக்கு அந்த பசங்களோட கையை பிடிச்சி அப்படியே தடவிட்டு இருக்கான். அந்த பசண்டும் சரியான இரிட்டேட்டிங்கா இருப்பான் போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி போறான். இதே நம்ம ஜங்குக்கு தான், ஜில்லு உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு போகுது. வாட் ஜில்லா? ஸ்டூபிட், என் பேர் ஒண்ணு ஜில்லு எல்லாம் கிடையாது. என்ன நீ பாட்டு வாய்க்கு வந்தது பேசுற? ஏதோ தெரியாம இடிச்சுட்டோன்னு சாரி கேட்டா என்ன நீ பாட்டு ஏதோ ஓவரா பேசுற? உன் பார்வையே சரியில்லை. இல்ல உன் பேர் என்னதானே கேட்டேன், அதுக்கு என்னமா என்ன ஓவரா பேசுற? உன் பேரு தெரியல, அதனாலதான் உனக்கு இந்த பேரு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். ஹலோ, என்ன ஓவரா பேசுற? நீ ஃபர்ஸ்ட் எந்த இயரு? நானா? ஃபர்ஸ்ட் இயரு. ஃபர்ஸ்ட் இயருக்கு இவ்வளோ கொழுப்பா? நான் உன்னோட சீனியர், நான் ஃபைன் இயர். ஓகே. ஓ ஃபைன் இயரா? அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. உன் பேர் என்ன? ஏன் பேர் தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க சார்? தெரிஞ்சுக்கலாம் தான், பழகிக்கலாம் தான், புரிஞ்சுக்கலாம் தான், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம். வேலை என்னமோ அதை போய் பாரு, போ படிக்க வேலை இருந்தா அதை போய் பாருன்னு சொல்லிட்டு அந்த பசங்க அப்படியே நடந்து போறாங்க. ஆனா நம்ம ஜங்குக்கு அப்படி கேட்கல. டக்குன்னு அந்த பசங்க முன்னாடி போய் ஸ்டாப் ஆயி உன் பேர் என்னன்னா கேட்டேன். என்ன ஊரு அட்ரஸ் எல்லாமா கேட்டேன்? அதெல்லாம் எனக்கு கேட்க வேணாம், அதை நானே கண்டுபிடிச்சுக்கேன். ஹலோ மிஸ்டர், இப்போ உனக்கு என்னதான் வேணும்? உன் பேரு வேணும். என் பேர் கிம்தயா. அதுக்கு இப்ப என்ன தெரிஞ்சு என்ன பண்ண பாரு? அப்படியா, பரவாயில்ல, நல்லா கிக்காதான் இருக்கு. ஆனா எனக்கு நீ ஜில்லுதான். வாட்? சரியான லூசா இருப்பா போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க தாண்டா அப்படியே நான் வந்து போக பாக்குறான். ஜில்லு, என் பேர் என்ன கேட்க மாட்டியா? உன் பேர் நான் தெரிஞ்சுக்கிட்டல. உன் பேர் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் தானே ஃபியூச்சர்ல. என்னோட ஃபியூச்சர்? என்ன ஃபியூச்சர்? போடா போ, வேலைதான் போய் பாரு, தெரிஞ்சுக்கலாம்ல. சொல்ல கேட்கலன்னு விடவா போற? சொல்லித்தல. ஜியான் ஜக்கோ. ஏய் நீயா? கேள்விப்பட்டிருக்க. இந்த காலேஜ் ரவுடி ஃபர்ஸ்ட் நாளே வந்து சீனியர் அடிச்சது நீதானா? அது பொண்ணுங்கெல்லாம் உன் பின்னாடி அப்படியே ஜொல்லி ஊத்தி தெரிஞ்சிட்டு இருக்குது. சொல்ற அளவுக்கு ஒன்னும் இல்ல, ஏதோ சுமாராதான் இருக்க, பாக்குற மாட்டம் இருக்க. ஆனா இந்த பொண்ணுங்கெல்லாம் ஏன் உன் பின்னாடி சுத்துது? அப்படி ஒண்ணு இல்லையே. இல்ல பத்தா கூடக்கு பசங்களும் உன்னை பார்த்து பயப்படுறாங்க. ஜூனியரா இருந்துட்டு உனக்கு இவ்வளவு லந்தா? ஆனா உன் லந்தெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காத, ஓகேவா? போ போய் படிக்கிற வேலையதான் பாரு. ஓ பரவாயில்ல ஜில்லு, என்னை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிற. அப்ப மாமனை பத்தி உனக்கு முன்னாடி தெரியும். பாரு, இந்த மத்த பொண்ணுங்கிட்ட பசங்கிட்ட பேசுற வேலை மாட்ட ஏன்ட்ட வச்சுக்காத. உன்னோட இதெல்லாம் வந்து ஏன்ட்ட சொல்லாது. கரெக்ட் தான். சப்ப ஃபிகரே வந்து சீன் போடும், நீ வேற நச்சு ஃபிகரா இருக்கிற. சீன் போறதுல பிரச்சனை இல்ல, ஆட்டிடியூட் கரெக்ட் தான். ஏன்னா அழகு இருக்கிற இடத்துல தானே ஆட்டிடியூட் ஜாஸ்தியா இருக்கும். ஓவரா பேசாத, ஓகேவா? இது விடு, எந்த விஷயத்தா இருந்தாலும் கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டதுதான் நல்லா இருக்கும். ஈஸியா கிடைச்சுக்கிட்டா அது கிக்கு இருக்காதுல்ல. எதா இருந்தாலும் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு எடுத்துட்டா தானே கிக்கா இருக்கும். இந்த கிக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பிக்ஸ் பண்ணிட்டப்பா, நீதான்ட்டு. சரி லூசா இருப்ப போலுக்கு, எது தெரியாம இடிச்சிட்டோன்ட்டு ஒன்ட்டு வந்து பேசின பாரு. சரியான கிராக்கா இருப்ப போலுக்கு. உன் பின்னாடிலாம் அந்த பொண்ணுங்களா சுத்துறாள் பாரு, அவளுக்கு எவ்வளவு பெரிய கிளாக்கா இருப்பாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கதான் அப்படி நடந்து போறான். இந்த சைடு நம்ம ஜங்கு ஜில்லு நெல்லு. என்னடா உனக்கு என்ன பிரச்சனை? டென்ஷன் ஏத்திட்டு இருக்காது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உடனே நான் ஒன்னும் வெட்டி கிடையாது. சரி ஓகே நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன நீ கமிட்டடா? அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண பாரு? சும்மா சொல்ல. இல்ல. ஓகே அப்ப இந்த கையானம் செருப்பு கோச்சுக்காத ஜில்லு. ஃபர்ஸ்ட் நீ ஜில்லுன்னு கூப்பிடுறது பாட்டு, கால் மீ சீனியர், இல்ல தையான் கூட கூப்பிட்டுக்கோ. ஆனா இந்த ஜில்லு கில்லும் கூப்பிடுற வேலை வச்சுக்காத.
எனக்கு நீ ஜில்லுதான். நீ மத்தவங்க மட்டும் கிடையாது. எனக்கு கொஞ்சம் நீ ஸ்பெஷல் தான். அதனால உன்னை நான் அப்படிதான் கூப்பிடுவேன். கையால எனக்கு ஒன்னும் ஆகலடா. நான் இப்பதான் காலேஜ் தான் படிக்கிறேன். லூசா நீ? அப்ப இந்த அத்தை பசங்க, மாமா பசங்க, பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்க, ஸ்டூபிட். எனக்கு அந்த மாதிரிலாம் யாரும் இல்ல. என்னை இப்ப வழி விடுறியா? அப்போ ஓகே, எனக்கு ஓகே தான். என்ன ஓகே? உனக்கு என்ன ஓகே? அதுல ஜில்லு, ஃபியூச்சர்ல நம்ம 2 பேரும் தானே சேர போறோம். அப்ப நாளை பின்ன இந்த அத்தை பசங்க, பெரியப்பா பசங்கன்னு யாரும் பிரச்சனை பண்ணிடக்கூடாதுல்ல. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணலாம் நல்லா கிக்காதான் இருக்கும். இருந்தாலும் பிரச்சனை வேணாம்னு நினைச்சேன். பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, லூஸ் தான்டா நீ. கன்ஃபார்ம் லூஸ் தான். அதை நான் கன்ஃபார்ம் முடிவு பண்ணிட்டேன். வழிய விடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தள்ளி விட்டு நம்ம தயாங்க போறான். பிரசில நம்ம ஜங்குக்கு அப்பயும் விடாம, ஏய் நான் இன்னும் முழுசா உன்கிட்ட பேசி முடிக்கல. உனக்கு என்னதானே வேணும் சொல்லித்தல டக்குன்னு. அது எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அது ஒரு விஷயத்த பார்த்தோன்னே டக்குன்னு சொல்லிடணுமா. அது மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்க கூடாது. அப்ப நமக்குதான் அது மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது இல்லாம நான் எந்த விஷயத்த இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடுவேன். மூஞ்சுக்கு நேரம் சொல்லிடுவேன். இந்த மனசுல வச்சிருக்கிற வேலையே கிடையாது. ஃபர்ஸ்ட் சுத்தி வளைக்காம என்ன விஷயம் அதை மட்டும் சொல்லு. ஓகே சொல்லு, அவசரப்படாத. யாரா லூசா இருப்பாங்க. ஹலோ, என்ன சொல்லு. இந்த லவ் அண்ட் ஃபர்ஸ்ட் நைட் கேள்விப்பட்டிருக்கேன்? கேள்விப்பட்டதில்ல. ஏன்? அவனும் கேள்விப்பட்டதில்ல. ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்றேன். செம்ம கிக்காதான் இருக்குது. அதுவும் உன்னோட ஐஸ் என்னமா இருக்குது. ஒரு ஐஸ் கில்மி, அப்படியே கொல்லுது. செம்மையா இருக்கு தெரியுமா? ஹே, இந்த மத்த பொண்ணுங்கிட்ட ஃப்ளோட் பண்ற மாதிரி என்கிட்ட வச்சுக்காத. உன்னோட வேலை எல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. கரெக்ட் தான். ஏன்னா நீ மத்த பொண்ணுங்க மாதிரி சீக்கிரம் உசாராக மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அந்த கிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நாளா பிக்ஸ் பண்ணிட்டேன். எப்பயோ உன்னை இதை பார்த்த செகண்டே பார்த்த நொடிய பிக்ஸ் பண்ணிட்டேன். உனக்கு என்னதாண்டா வேணும்? பார்த்தோன்னே டக்குன்னு சொல்றேன்னு நினைச்சுக்காத. ஆனா டக்குன்னு சொல்ற ஐ லவ் யூ சொல்லு. வாட் ஸ்டூபிட் நான்சென்ஸ். உனக்கு அறிவே இல்லையா? போடா, வேற வேலை இருந்தா பாரு. ஏதோ லூசு தரமா பேசிட்டு இருக்கிறேன்னு ஏதோ பேசுனா, நான் உன்னோட சீனியர், அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. நீ என்னோட ஜூனியர். என்ன பார்த்தோன்னே லவ் சொல்ற? இப்படி பார்த்தோன்னே லவ் வரும்? இடியட். என் வாழ்க்கையிலே நான் ஒரு டைம் வேஸ்ட் பண்ணனா அது உன் கூட நின்று 5 நிமிஷம் பேசுனதுதான். போடா லூசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே நடந்து போறான். ஜில்லு, நான் பிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு நீதான். நான் முடிவு பண்ணிட்டேன். எப்பவுமே நீதான், உனக்கு நான் தான். நீ என்ன லவ் பண்ணிதான் ஆகணும். இல்லன்னா பின்னாடியே நான் சுத்திக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சார் கத்திட்டு இருக்கான். அப்ப நம்ம ஜிம்மின்னு, மச்சான் டேய் தள்ளப்படத்துக்கு டிக்கெட் கட்டிச்சு மச்சான் வாடா அப்படின்னா சொல்ற அப்படின்னா, மச்சான் தள்ளப்படத்துக்கு டிக்கெட் கட்டிச்சுன்னு சொல்றேன், நீ என்ன இப்படி நின்று பேசிட்டு இருக்கு ஜிம்மி தள்ளுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அப்படியே சொல்லி விடுறான். இந்த சைடு நம்ம தயாங்க தான் அப்படியே நம்ம ஜங்குக்கு திட்டிக்கிட்டே ஒரு மாதிரி நடந்து போயிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கு நம்ம தயாங்கோட பேக்கவே அப்படியே பாத்துட்டு இருக்கான். அப்பா, இவன் கண்ணை பார்த்தாதான் கிக்கு ஏறுதுனா, இவன் பேக்க பார்த்தா அதோட கிக்கு ஏறுதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலா பாத்துருக்கிறான். நம்ம ஜிம்மின் தான், ஒத்தா என்னடா நடக்குது? இல்ல என்ன நடக்குது? இந்த தலாப்படத்துக்கு நான் டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன், இப்படி நேசாட்ட தள்ளி விட்டு. மச்சான் சாரா ஏதோ ஒரு மோகத்துல. என்னடா ஒரு மோகத்துல? வாடா மச்சான், கிளாஸ கட்டிச்சுட்டு போலாம். அடுத்த பீரியட் வேற இந்த சொட்ட மண்டையோடதுடா. வேண்டாம், வா நம்ம தலைப்படத்துக்கு போலாம். மச்சான் நான் எங்கேயும் வரலடா, நான் இப்பயே செம்ம கிக்குல தான் இருக்கேன். நான் மச்சான் என்னாச்சு? அதுவா மச்சான், ஒரு சிகரெட் பார்த்தேன் மச்சான். பா என்னமா இருக்கான், கொன்னுட்டான் மச்சான். செம்ம தெரியுமா? அதுவும் அவனோட கண்ணு. என்ன கண்ணுடாது. ஆனா உண்மையிலே அவன் அப்பன் செமையாதாண்டா செதுக்கி இருக்கிறான். மச்சான் என்ன மச்சான் சொல்ற? திக்குறா மச்சான் எனக்கு. மச்சான் அவன் அண்ணன்டா. உன் அண்ணனை போய் அப்படி தடவை சொல்லு.
நான் அண்ணனா? நான் மச்சான் மனசு நினைச்சுட்டேன் இல்ல, நான் தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். எந்த பிகரை பார்த்தாலும் எனக்கு அக்கான்னு சொல்லுத, எந்த பையனை பார்த்தாலும் எனக்கு அண்ணன் சொல்றேன். இப்படி எல்லாருமே எனக்கு அண்ணன் மாமன் சித்தப்பன் ஆக்குறதுக்கு ஒரு வெள்ளைக்கவனு கொடுத்து என்னை ஃபாதர் ஆக்கிடுறா. என்ன என் உயிரை வாங்குற? விடுறா, இது மத்த பொண்ணுங்க பசங்க மட்டும் கிடையாதுடா. இவன் வேறடா மச்சான், சம்திங் ஸ்பெஷல். எனக்கு வேணும் மச்சான், நான் லவ் பண்றேன் மச்சான். நான் லவ் பண்றியா? ஆமா மச்சான், எனக்கு பத்தோனே பிடிச்சு போச்சு. என்ன ஒருத்தன் சீப்பான்னு சொல்லிட்டு போயிட்டான் மச்சான். அது இவனோதான் இருப்பான், அது இவனோட ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மச்சான். என்ன ஒருத்தன் சீப்பான்னு சொல்லிட்டானா? என்னடா நீதான் மத்தவங்களை சீப்போன்ட்டு விரட்டுவ, அவளுங்க என்ன பின்னாடி வருவாங்க. ஒருத்தன் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டானா? யாரா மச்சான்? அவனை பார்த்தே ஆகணுமேடா. அம்மா மச்சான், அவனை பார்த்தனா நீல இப்படி பேச மாட்ட. அப்படி இருந்தான்னு தெரியுமா பா, எனக்கு இந்த வேர்ல்டே நின்று போச்சுடா. ஏதோ இந்த வேர்ல்ட்ல நானும் அவனும் இருக்கிற மாட்டே இருக்குது. ஓகேடா மச்சான், ஓகே. இத்தனை நாள ஃபிளர்ட் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்த, இப்ப இழுத்தக்க செய்யா வந்துருச்சு. அதான் இதுக்கப்புறம் சோறு இறங்காது, தூக்கம் வராது, எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. முக்கியமா ஃப்ரெண்ட்ஸுங்க கண்ணுக்கே தெரிய மாட்டானுங்க. இப்படியேதான் சுத்தி தெரிய போற, அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு மச்சான். நீ ஃபர்ஸ்ட் எனக்கு அவ்வளவு பேர் உஷார் பண்ணிட்டா மச்சான். அதான் சரி, வந்துருவீங்களே உடனே உஷார் பண்ணிட்டா அதைத்தான் இதைத்தான்ட்டு. ஃபர்ஸ்ட் அவன் யாருன்னு சொல்றான். அவன் பேசக்கூடாதுடா. சரிடா, உன் ஆளு அவன் யாருன்னு சொல்லு. அவனா மச்சான் என் ஜில்லு மச்சான் செருப்பு. சாரா மச்சான் தயாங்கடா கிம்தேன். என்ன பேர் சொன்ன? தயாங்கடா மச்சான் கிம்தேன். தயாங்கா சீனியரா? பரவாயில்ல மச்சான், தெரிஞ்சு வச்சிருக்கே. அவனை யாருக்குடா தெரியாது? இந்த காலேஜ் அவன் தானா? இந்த காலேஜோட எச்சோடி பையன்டா அவன். அவன்கிட்ட போய் வம்பு தெரிஞ்சிருக்கியா? என்ன மச்சான், டேய் இந்த காலேஜ் அவனோட தான்டா. நீ நின்னுட்டு இருக்க காலேஜ் இது அவனோட காலேஜ் தான்டா. அவன் காலேஜ்லயே வந்து அவன்கிட்டயும் வம்பு பண்ணிட்டு அவனே லவ் பண்ற நீ அவன்கிட்ட போய் சொல்லி இருக்கிற. ஆமா மச்சான். டேய் ஓத்தா, எங்க அம்மா அப்பயே சொல்லுச்சுடா, இவன் கூட சேராத, என்னைக்கா ஒன்னாடு தெருவுல நிக்க வச்சிருவான்னு சொல்லுச்சு. சொன்னமாயே நிக்க வச்சுட்டியடா. மச்சான் என்ன காலேஜ் வச்சோடி பையனா? அதனால என்ன, பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சொன்னேன். அத பத்தில எனக்கு கவலை இல்லை மச்சான். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவனைதான் ஃபாலோ பண்ண போறேன், அவனைத்தான் லவ்வும் பண்ண போறேன். ஐயோ அப்பா சாமி, நீ லவ் பண்ணிவியோ இல்ல கண்ட கருமாத்திர பண்ணிவியோ அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஆனா என்ன ஆளை விட்டுரு, அவ்வளவுதான். மச்ச 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 ஜிம்மி ஜிம்மி ஜிம்மி. என்னடா சின்ன வயசுல இருந்து ஜட்டி போட்ட காலத்துல இருந்து குட்டி குஞ்சானா இருக்க போது என் பின்னாடியே தானே சுத்தி சுத்தி வருவேன். இப்படி கடைசியில என்னை விட்டு போறேன்னு சொல்றியே, இல்ல நாயமா? ஐயோ அப்பா சாமி, இந்த பழைய பஞ்சாமிரதெல்லாம் என்கிட்ட தூக்கிட்டு வராத, என்னாலாம் முடியவே முடியாது, என்ன விட்டுரு. ஐயோ மச்சான், ஆனா நீ சொல்ற மட்டும் அவன் கிடையாது மச்சான், ஒரு மாதிரி சிம்பிளா தானே. அந்த சீனியர் ஒரு மாதிரி நல்ல சீனியரா, எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஜாலியா பழகுவான்டா அவன். நீ நினைக்கிற மாதிரி மத்த சீனியர் மாதிரிலாம் இருக்க மாட்டான்டா. அவன் ஒரு மாதிரி சிம்பிளா தான் இருப்பான். அதான் அவனுக்கு பிடிக்கும். பரவாயில்லையே மச்சான், என்னையோட என் ஆளை பத்தி நீ நிறைய தெரிஞ்சு வச்சுக்க. எனக்கு மட்டும் இல்லடா, இந்த காலேஜ்ல இருக்க முக்காவாசி பேத்துக்கு தையாங்கன்னா யாரும் தெரியும். தையாங்கன்னு பேர் சொன்னா போதும், இங்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும்டா. ஏன்டா பொழப்பெடுத்தவனே? டேய் நம்ம +2 தாண்டி வந்ததே அந்த ஏதோ கடவுள் புண்ணியம். அது காலேஜ் சேர்ந்திருக்கோம்னா என்னைக்கோ போன ஜென்மத்துல ஏதோ பண்ண புண்ணியம். நம்மள காலேஜுக்கு வருவோம்னா நினைச்சே பார்க்கல. ஏதோ கஷ்டப்பட்டு தட்டுக்கு முன்னாடி விட்டுக்கிட்டு அடிச்சு காலேஜ் வரைக்கும் வந்துட்டோம். இந்த வந்து பிரச்சனை இருந்துட்டு இருக்காதடா. மதியா இருறா, ஏதோ வந்தோமா 4-5 ஃபிகரை சைட் அடிச்சோமா அப்படி இருந்துட்டு போடா. இந்த லவ் கிவ் கர்மாந்தரம் நமக்கு வேண்டாம்டா ஜங்குக்கு. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன், நான் பிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு தான் இருந்துச்சு இல்ல, நான் பிக்ஸ் பண்ணிட்டேன். உனக்கே தெரியும்ல, நான் பிக்ஸ் பண்ணிட்டேன், வர மாட்டேன்ட்டு. நான் முடிவு பண்ணிட்டேன், அந்த ஜில்ல தட்டுறோம் தூக்குறோம். ஐயோ முடிவு பண்ணிட்டியா? முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். பாதிலே போக வேண்டிதான். நான் வேற காலேஜ் எதுக்கும் பார்த்து வச்சுட்டேன்.
வாடா மச்சான் ஓவரா பேசாதடான்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு அப்படியே கூட்டிட்டு போயிடுறான். இப்படியேதான்டா டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜிம்மினும் நம்ம ஜங்குக்கும் அப்படியே கிளாஸுக்கு போயிடுறானுங்க. இந்த சைடு நம்ம தயாங்க பார்த்தோம்னா அவன் செம்ம கோவத்துல அப்படியே ஒரு மாதிரி ஃபுட்பால் விளையாடு இருக்கான். அவனுக்கு அவ்வளவு கோவமா வருது. இந்த சைடு நம்ம சுகா தான், ஏய் மச்சான் உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி இவ்வளவு கோவமா விளையாட்டு இருக்கான்? சுகா நான் செம்ம கோவத்துல இருக்கு, எனக்கு வர இரிட்டேட்டிங்க்கு ஏதாவது பண்ணிடலாம் போலுக்கு, அவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு, எனக்கு கடுப்பா இருக்குது. லூசு சரியா லூசு இரிட்டேட்டிங். இருக்கிற எல்லா கெட்ட பத்தியும் அவனுக்குதான் வந்து சேரும். அவனை பார்த்தேன் பாத்தியா, அதான் என் லைஃப்ல நான் பண்ண முதல் தப்பு. சரி தெரியாம அவனும் வந்து இடிச்சுட்டா நானும் அடிச்சுட்டா சாரி சொன்னேன் அவ்வளவுதான். சரியான லூசு மாட்ட, உன் பேர் என்ன, நீ அப்படி என்ன இப்படி என்ன வந்து பேசி கொண்டுட்டான். அடா சொல்ற யார் அவன்? அவன் யாருன்னு தெரியல சுகா, ஜூனியர் பையன். என்ன ஜூனியர் பையனா? ஆமா, சீனியர் கூட மரியாதை கொடுக்காம என்னமோ ஜில்லு கில்லு சரியான லூஸ் அப்பம் போக்கு, சரியா கிராக்கு கிராக்கு. அவனை முதல்ல மீட் பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாட்ட நம்ம தயாங்க அப்படியே புலம்பிட்டு இருக்கான். இந்த சரி ஒரு ஜூனியர் பையன் தான், சீனியர் வயாருக்கு ஆள் குறைவா இருக்குது, நம்ம டீமுக்கு வந்து இன்னும் ஒரு ஆள் வேணும் சீனியர், யாராவது வந்து வரணும், அது இல்லாம பாதி பேர் லீவ் வேற போட்டுட்டாங்க, பிராக்டிஸ் பண்றதுக்கு யாருமே வரல சீனியர் அப்படின்னு சொல்ல போதும். சரி நம்ம தயாங்கு அது பேசிக்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை, அவன் பாட்டு புலம்பிட்டு இருக்கிறான். சரி நம்ம சுகாதா என்ன சொல்ற, இப்பதானே ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க, அங்க யாருக்கா விளையாட தெரியுமா தெரிஞ்சு போய் கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூனியர் பையனை நம்ம சுகா தான் அப்படி அனுப்பிச்சு விடுறான். இந்த சைடு நம்ம தயாங்க அப்படியே புலம்பிட்டு இருக்கிறான். சுகா அவன் யாருன்னு தெரியல சுகா, என்ன கொஞ்சம் முழுசா சொல்றான் பாரு சுகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கும் அந்த பால் அப்படியே கையில வச்சுட்டு நம்ம சுகாட்ட தான் அப்படியே திரும்பி நின்று பேசிட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம தயாங்கும் அவன் யாரு தெரியல சுகா வந்தான், நானும் தெரியாம அவனே இடிச்சுட்டேன், அவனும் என்ன தெரியாம இடிச்சுட்டான். இடிச்சுட்டு ரெண்டு பேரும் பாத்துட்டு இருந்தவன் பாத்துட்டு இருந்தீங்க சுகா முழுசா சொல்றது கேளு, பாத்துட்டு இருந்தம்மா நானும் சரி ஓகே சாரின்னு சொல்லிட்டேன், அவனும் சரி ஓகே விட்டுட்டான். சரி விட்டுருவான்னு பார்த்தா உன் பேர் என்ன கேட்டான். சரி என்ன பேரு இதுன்னு கேட்டான். நீ சிங்கிளா கமிட்டடா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையான்னு கேட்டு கடைசியில ப்ரொபோசல் பண்ணிட்டான். அதுவும் என்னமோ ஒரு பேர் கூப்பிடுறான் ஜில்லு. இரிட்டேட்டிங் ஆகுது. அது பார்த்த ஒரே செகண்ட்ல எப்படி சுகா ப்ரொபோஸ் பண்ண முடியும்? என்ன ப்ரொபோஸ் பண்ணிட்டானா அந்த ஜூனியர் பையனா? ஆமா, பார்த்த ஒரே செகண்ட்ல ப்ரொபோஸ் பண்ணிட்டான். என்கிட்ட யாருமே இந்த மாதிரி வந்து பேசணும் தெரியல, ஆனா அவன் பேசுனது எனக்கா இரிட்டேட்டிங் ஆகுது. என்னடா சொல்ற, அவன் பேர் என்ன? அவன் பேரு ஜியான் ஜங்குக் அப்படின்னு சொன்னானே. எல்லாருமே அப்படியே திரும்பி பாக்குறாங்க, அவங்க எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காய் திரும்பி பாக்குறாங்க. இந்த சைடு நம்ம தயாங்கும் வச்சிருந்த பால் அப்படியே கீழே போட்டு அப்படியே திரும்பி பாக்குறான். இந்த சைடு நம்ம சுக்காவும் அப்படியே நம்ம ஜங்குக்க மேலே கீழே பாக்குறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி மாசா நம்ம தயாங்க பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணி நிக்கிறான். சரி நம்ம தயாங்க தான் சுகா சுகா இவன் தான் வந்தான் இந்த பொறுக்கிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா காதுல போய் சொல்றான். இந்த சைடு நம்ம சுகா யார நீங்க என்ன பண்ற? சீனியர் நீங்க தான் யாருக்கு ஒரு ஆளு குறைவா இருக்குதுன்ட்டு இதோ இந்த ஜூனியர் பையன் தான் சொன்னான். அவன் உனக்கு ஜூனியரா? அவனும் உன்னோட இயர் தான். ஓ அப்படியா சீனியர், ஓகே ஓகே. யாரு விளையாட தெரியும் சொன்னாலும் கூப்பிட்டு வந்துருவான். அது இல்ல சீனியர், சீப்பா வேலை நம்ம பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே தடுத்து விடுறான். இந்த நம்ம ஜங்குக்கு தான் பரவாயில்ல ஜில்லு, அத்த கொஞ்ச நேரத்திலேயே என்ன பத்தியே தான் நினைச்சிட்டு இருக்க போல இருக்குது. மாமன் மேல என்ன அவ்வளவு லவ்ஸா? வாய்க்கு வந்து அதை பத்தில பேசிட்டு இருக்கத ஃபர்ஸ்ட் நீ ஜில்லுன்னு கூப்பிடுறது நிப்பாட்டு. நான் உன்னையோட வயசுல பெரியவன், அது இல்லாம உன்னோட சீனியர், கால் மீ சீனியர். இந்த ஜில்லு கில்லு அப்படி கூப்பிடுற வேலையெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காத, ஓகேவா? ஐயோ ஜில்லு, நீ மத்தவங்களுக்கு வேணா சீனியரா இருந்துட்டு போலாம், ஆனா நீ என்னோட பாய் ஃப்ரெண்டு, உன்னைய நான் செல்லமா ஜில்லுன்னு தான் கூப்பிட முடியும், வேற எப்படி கூப்பிட முடியும்? சுகா பாத்தியா சச்ச இரிட்டேட்டிங், இவன் இப்படிதான் காலையில பேசிட்டே இருக்கிறான். உனக்கு என்ன வேணும்? என்ன வந்த நாளேவா? உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், வந்த நாளே சீனியர் நடிச்ச வந்தானா நீ? பரவாயில்லையே சீனியர், என்னைய பத்தி எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. நானும் பாத்துட்டு இருக்கேன், வாய் ரொம்ப ஓரப்பச்சேன். சீனியர் நான் ரெஸ்பெக்ட் தானே பேசுறேன்,
நீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாட்டி அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படி பேசுறான். சரி நம்ம தயாங்கு, ஹே ஹே என்ன நீ ஓவரா வாய்க்கு வந்து பட்டி நீ பாட்டு பேசிட்டே இருக்கிற, சீனியர்ன்றது ஒரு மரியாதை கூட கொடுக்க மாட்டேங்கிறேன். ஜில்லு நீ இப்படி ஒரு மாதிரி பக்கத்துல வந்து நிக்க போது செம கிக்கா இருக்கு தெரியுமா. ஏய் ஜங்கு, சீ எவ்வளவு சீப்பான கேட்டுட்ட நீ. பாரு எனக்கு இந்த மாதிரி பேசுற பசங்க, இந்த மாதிரி பண்ற பசங்க எனக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த மாதிரி பசங்களை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். அது உன்னைய பார்த்தா எனக்கு கொலையே பண்ணான்னு தோணுது. என்ன ஜில்லு, என்ன நீ கொலை பண்ணிட்டீன்னா அப்புறம் உன் லைஃப் என்னத்துக்கு வருது? ஃபர்ஸ்ட் நீ எதுக்குடா இங்க வந்த? நீங்க தான் கூப்பிட்டீங்க ஆளு குறைவா இருக்குன்னு. நான் பாட்டு சமத்து பிள்ளைய உட்காந்து கிளாஸ்ல படிச்சுட்டு இருந்தேன். நீ ஏன் தெரிஞ்சா அதான் உடனே ஓடி வந்துட்டேன். அப்படி என்ன உனக்கு சூப்பரா விளையாட்டு தெரியுமா? அப்ப வா விளையாட்டு காட்டு. செம்மையா விளையாட தெரியும். வேணா விளையாட்டு காட்டா? ஏய் டபுள் மீன்ல பேசாத. ஏய் இல்ல நான் சிங்கிள் மீனிங் தான் பேசுறேன், நீதான் டபுள் மீனிங்ல எடுத்துக்கிட்ட. வா உனக்கு எனக்கு போட்டி வச்சுக்கலாம், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே தயாங்க அப்படியே நம்ம ஜங்குக்கு கூப்பிடுறான். நம்ம ஜங்குக்குமே அப்படியே வரான். சரி நம்ம தயாங்க பக்கத்துல வந்துட்டு நம்ம ஜங்குக்கு அவன் ஷர்ட் அப்படியே ரிமூவ் பண்றான். அதாவது எப்படின்னா மேல ஷர்ட் போட்டுட்டு உள்ளுக்குள்ள இந்த சீவ்லெஸ் பனி மட்டும் போட்டுருப்பாங்களா அந்த மாதிரி தான் போட்டிருக்கான். சரி நம்ம தயாங்க பக்கத்துல வந்துட்டு நம்ம தயாங்க பார்த்துட்டு ஒரு மார்க்கமா அப்படியே அவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்றான். சரி நம்ம தயாங்க, ஏய் என்ன பண்ண நீ? ஷர்ட்டை ரிமூவ் பண்றேன், விளையாடுறோம்ல அப்ப சட்டை ரிமூவ் பண்ண வேணாமா? விளையாடுக்கும் சட்டை ரிமூவ் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுவா சோ மச் ஆஃப் வெயில்ல வேர்க்கும்ல, அப்ப கொஞ்சம் நல்லா விளையாடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அது கண்டுக்கல. அவன் அப்படியே திரும்பிடுறான். சரி நம்ம ஜங்குக்கும் அப்படியே ஒரு மாதிரி சட்டை கழட்டி போட்டுட்டு அப்படியே வரான். நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி பால்டி விட்டர் எப்படி இருப்பான் அவங்களுக்கே தெரியும்ல, அப்படி ஒரு மாதிரி செம ஹேண்ட்ஸமா இருக்கிறான். அதுவும் அந்த செமையா வெயில் அடிக்கிற அந்த வெயில் வெளிச்சத்துக்கு பார்க்க ஒரு மாதிரி மினுக்குறான். நம்ம ஜங்குக்கு பார்க்க ஒரு மாதிரி அழகா இருக்கிறான். ஒரு செகண்ட்ல நம்ம தையாங்கி ஒரு மாதிரி ஏன்னு பாக்குறான். நம்ம ஜங்குக்கு அப்படி ஒரு மாதிரி ஷிஃப்ட் பண்றான். டக்குன்னு நம்ம தயாங் பாத்துட்டு இருந்த கேப்ல நம்ம தயாங்கிட்டு இருந்த பால் எடுத்துட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஓட ஸ்டார்ட் பண்றான். சோ நம்ம தான் ஏய் என்ன பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே விளையாட ஸ்டார்ட் பண்ணாங்க. ரெண்டு பேருமே அப்படியே செம்மையா விளையாடிட்டு இருக்கிறாங்கடா. நம்ம தயாங் ஃபர்ஸ்ட் ஒரு கோல் போட்டானா நம்ம ஜங்குக்கு செகண்ட் ஒரு கோல் போட்டுறான். இப்படி ரெண்டு பேருமே அப்படியே மாத்தி மாத்தி விளையாடுறாங்க. இப்ப லாஸ்டா ஒரு கோல் தான்ட்டா. நம்ம ஜங்கு கையிலதான் பால் இருக்கும். நம்ம தயாங் போய் தட்டான்னு போகுது, அது கோல் விழுந்துருக்குறா. ஆனா டக்குன்னு ரெண்டு பேர் ஸ்லிப் ஆகி கீழே வந்துடுறாங்க. நம்ம தயாங் கீழே இருக்கிறான்னா நம்ம ஜங்குக்கு மேல இருக்கிறான். ரெண்டு பேத்துக்கும் ஒரு இன்ச்சு கேம்ப் தான்டா. கிஸ் பண்ணி இருப்பாங்க. எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி ஹேண்ட் பாக்குறாங்க. நம்ம சுகா முதல் கொண்டோம் என்னென்னாக்கும் தெரியாம பாத்துட்டு இருக்கிறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி நம்ம தயாங்கியே தான் பாத்துட்டு இருக்கான். தயாங்கோட லிப்ஸ் தான் அப்படியே ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கான். என்னமா இருக்குது ஜங்குக்கு கிடைச்ச சான்ஸ் மிஸ் பண்ணாதடா, அப்படியே கிஸ் பண்ணிடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு அவன் லிப்ஸ் அப்படியே ஒரு மாதிரி லிக் பண்றான். சரி நம்ம தயாங்க டக்குன்னு சொல்லிடுறான், சொல்லிப்போ இப்படிதான் மேல வந்து விழுவியா? ஜில்லு ஜில்லு நான் ஒண்ணு மேல வந்து விழுகல, நான் கோல் போடலான்னு போனேன், நீ குறுக்கல வந்த, அது ஸ்லிப் ஆகி அப்படியே மேல வந்து விழுந்துருச்சு. சும்மா சொல்லக்கூடாது, நல்லாதான் இருந்துச்சு. இப்படி பேசிட்டு இருப்பான். சுகா நீ வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஏய் ஜில்லு நான் தான் போட்டியில ஜெயிச்சிருக்கேன், என்ன சொல்லாம போற? நம்ம ஜங்கு கேக்குறதுக்கு நம்ம தயாங்கு பதில் சொல்லவே இல்லை. நம்ம தயாங் பட்டு அப்படி நடந்து போயிடுறான். இன்னும் நம்ம தயாங்கு செம காண்டா இருக்கும். அங்க எல்லாருமே பாத்திருப்பாங்க வேற இப்படி இருக்கிறத. அதனால நம்ம தயாங்க்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும். அதனால நாங்க இந்த இடத்துல நிக்கவே இல்லை, வேகமா நடந்து போயிடுறான். நம்ம சுகாவும் அப்படியே போறான். இது நம்ம தங்குக்கு ஒரு மாதிரி நக்கலா ஸ்மைல் பண்ணிட்டு அவனும் ஒரு மாதிரி நிக்கிறான். நம்ம தயாங்கோட பேக்ல தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு அவன் ஒரு மாதிரி நக்கலா ஸ்மைல் பண்ணி நின்றுட்டு இருக்கிறான். இந்த சைடு இப்படியாதான்டா டைம் ஸ்கிப் ஆகுது, காலேஜ் எண்ட் ஆயிடுது, எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம தயாங்குமே அவன் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தோடனே பெட்ரூம் தான் அப்படியே போறான். இந்த சைடு நம்ம டக்குன்னு நம்ம தயாங்க பார்த்து பயந்துறான். நீ எப்படி இங்க வந்த? என் வீடு உனக்கு எப்படி தெரியும்? சங்கு நீ எப்படி இங்க வந்த? நானா உனக்கு முன்னாடி வந்துட்டேன். என்ன நீ இவ்வளவு லேட்டா வர? உன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். நானே டக்குனு உன் வீட்டுல வந்து உட்காட்டேன். ஆனா என்ன மேல ஏறி வர்றத கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏண்டா
இப்படி ஜன்னல் டோரை திறந்து வச்சுட்டே தான் போவியா பால்கனித்தோட? நான் அசால்ட்டா வந்தேன், ஏறி உட்காட்டு உன் சேர்ல உட்காட்டேன். ஏய் ஜங்கு குளூஸ், வீட்டுல அப்பா அம்மா இருக்காங்க, யாராவது பார்த்தாங்கன்னா இந்த பிரச்சனையை தவிர்த்துறது. காலேஜ் உயிரை வாங்கணும்னா இங்க வீட்டுல ஏன்டா நிம்மதி விட மாட்டேங்கிறேன்? அதுவும் ஏன் வீட்டு அட்ரஸ் உனக்கு எப்படி தெரியும்? என்ன ஜில்லு, உன் வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஒரு கஷ்டமா? இப்பதானே சொன்னேன் உன் பின்னாடிதான் ஃபாலோ பண்ணிட்டு வந்து உனக்கு முன்னாடி வந்து காட்டேன். திரும்ப அந்த கேள்வியை கேக்குற. ஃபர்ஸ்ட் நீ என் பக்கத்துல நீ அங்கே நில்லு, அம்மா வேற கீழே இருக்காங்க, நீ ஃபர்ஸ்ட் வெளியே போறியா? எப்படி வந்து அப்படியே வச்சுட்டு போ. போலாம் போலாம், கொஞ்சம் மெதுவா போய்க்கலாமே, காலேஜ்ல ரொம்ப ஆட்டம் கட்டிட்டியா, அதுதான் உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியல, அதான் உன் வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, நான் சொன்னக்கு நீ பதிலே சொல்லவே இல்லையே. நீ என்ன சொன்ன? நான் என்ன பதில் சொன்ன? அதான் சொன்னனே ஐ லவ் யூ ஜில்லுன்ட்டு, அதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லையே. நான் ஏன் பதில் சொன்னோம்? எனக்கு ஒண்ணு பிடிக்கல, எனக்கு ஒண்ணு பிடிக்கவே இல்லை, ஐ ஹேட் யூ. ஆனா பட் ஐ லவ் யூ. நான் உன்னை வெறுக்கிறேன். அப்ப என்னை வெறுக்கிறதா உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா, உன்னை வெறுக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப வெறு, யாரு வேணாண்ணா, ஆனா நான் உன்னை லவ் பண்றேன். நீ ஃபர்ஸ்ட் நீ பக்கத்துல வந்து ஜங்கு நில்லு, நான் உன்னோட சீனியர், அத நீ ஞாபகம். சீனியர் தான், ஆனா நான் உன்னை லவ் பண்றேனே, அதுக்கு சீனியரா இருந்தானே ஜூனியரா இருந்தானே அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நீ என்ன லவ் பண்ணுவ, நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன். நீ பண்ணுவ, நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு சொல்றேன்ல, நீ பண்ணுவ, நான் உன்னை லவ் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே வாளோடு பின் பண்ணிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம செவத்துல அப்படியே கை வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி நிக்கிறான். ஜங்குக்கா ஃபர்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் நீ ரூமை விட்டு வெளிப்போ. என்ன இவ்வளவு நேரம் அப்படியே ஆச்சா புச்சா கத்திட்டு இருந்த, வாய்ஸ் அப்படியே உள்ள போயிருச்சு. இல்லையே, என் வாய்ஸ் ஒண்ணும் உள்ள போல, நீ ஃபர்ஸ்ட் வெளிப்போ. சரி சரி சரி, எதுக்கு இப்படி டைப் படிக்கிற? ஏய் ஜங்கு, ஃபர்ஸ்ட் நீ வெளியே போறியவே, இல்லைன்னா அம்மாவை கத்தி கூப்பிடுவேன். கூப்பிடு, யாரு வேணாண்ணா, மாற்றுறது நீயாதான் இருப்ப, நான் ஒண்ணும் கிடையாது. கூப்பிடுறா. அது ஜங்கு, உனக்கு என்னதாண்டா வேணும்? ஏன் என்ன வேணும் கேட்டா கொடுத்துருவியா? டபுள் மீனிங் பேசாத. ஏய், நான் சிங்கிள் மீனிங் தான்டா பேசுறேன், நீ தான்டா டபுள் மீனிங் வச்சுக்கிற. ஜங்கு, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கா? நீ என்ன லவ் பண்ணும், நான் உன்னை லவ் பண்ண வைப்பேன். அப்படியா? என்ன லவ் பண்ண வச்சிருவியா? பாக்கலாம். நான் ஃபைனல் இயர் தானே, இந்த ஃபைனல் இயர் முடியறாங்குள்ள என்ன லவ் பண்ண வச்சிரு, அப்புறம் பாக்கலாம். ஓ பெட்டா? என்கிட்ட பெட்டா? அது இந்த ஜியான் ஜங்குக்கிட்டே பெட்டு கட்டுறியா? பெட்டு கட்டுறேன்னே வச்சுக்கோ ஜங்குக்கா. நீ ஃபர்ஸ்ட் இயர், எப்படி இந்த 2 வருஷம் இந்த காலேஜுக்கு தான் குத்து கட்டுவ. நான் ஃபைனல் இயர், இந்த காலேஜ் முடிக்கிறாங்குள்ள என்ன லவ் பண்ண வச்சு காட்டுறேன். காட்டுறேன், உன்னை லவ் பண்ண வச்சு காட்டுறேன். பரவாயில்ல, இதுவும் ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கும். நோட் பண்ணிக்கோ, நான் எப்படி அவன் பின்னாடி சுத்தரணும் அதே மாட்ட நீயே வந்து சொல்லுவ. ஜங்கு ஐ லவ் யூ அப்படின்னு நீ வந்து சொல்ல வைப்பேன் சொல்லு. அதே பார்த்தல ஜங்குக்கா, நான் ஒன்னும் லவ் பண்ண மாட்டேன், நீ பண்ணுவ. நீ என்ன லவ் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம கிட்ட போறோம். ஜங்கு தள்ளி பேசு. தள்ளிலாம் பேச வேணாம், நான் வேணா உன்னை தள்ளிட்டு போட்டா. ஏய் வார்த்தை பேசாதடா. என்ன செல்லம், செம்மையா இருக்கு தெரியுமா? அதுவும் உன்னோட ஐஸ் பா கொள்ளுது. அப்படியே மேல பைத்தியமா இருக்கேன்டா. மேல பார்த்தோன்னே ஃபாலோ ஆயிட்டேன். என்ன பேசவே தெரியல. ஐ கிரேஸ் வித் யூ தயா, ஐ கிரேஸ் வித் யூ. பைத்தியமா இருக்கிற உன் மேல, உன்னையும் நான் பைத்தியமாக்குவேன் பாரு. நீயும் என் பின்னாடி சுத்த வைப்ப. நீயே ஓடி வந்து ஜங்குக்கா ஐ லவ் யூ நான் சொல்ல வைப்பேன். அதே பார்த்தலாம் ஜங்குக்கா, முடிஞ்ச ட்ரை பண்ணி பாரு. நான் வந்து சொல்ல மாட்டேன், நோ பே. நான் வந்து உன்ட்ட லவ் சொல்லுவேன், நீ எதிர்பார்க்கறியா? சொல்லுவ, நீ அதான் பெட் கட்டி இருக்க, நீயே வந்து சொல்லுவ. அதே பார்த்தலாம். போடா போ, இந்த காலேஜ் முடியறாக்குள்ள ட்ரை பண்ணி பாரு. ஆனா நான் உனக்கு மடங்கவே மாட்டேன், அதை மட்டும் நான் வச்சுக்கோ. நீ மடங்குவ, நான் மடங்க வைப்பேன். நான் உன்னை லவ் பண்ண வைப்பேன், நீயும் என்ன லவ் பண்ணுவ. ஐ கிரேஸ் வித் யூ தயாங், ஐ லவ் யூ ஜில்லு. நான் உன்னை லவ் பண்ண வைப்பேன்,
பாரு, இதுக்கப்புறம் ஃபுல்லா உன் ட்ரீம்ல நான் மட்டும்தான் வருவேன். நீ காதல் பண்ணது உன்னை போய் நான் ட்ரீம்ல வேற நினைக்கிறேன். உன்னை நான் நேர்ல மீட் பண்ண கூடாதுன்னு சொல்றேன், இது ட்ரீம்ல வேறையாடா? நடக்கவே நடக்காது. நீ கனவு காணுவ. இதுக்கப்புறம் கனவுலையும் சரி, நேர்லயும் சரி, நட்சத்திரம் சரி, எல்லாத்துலயும் நான் மட்டும்தான் தெரியுவேன். உனக்கு நான் மட்டும்தான். எங்க போனாலும் உனக்கு நான் மட்டும்தான் தெரியும். ஜஸ்ட் ஃபீல் மை லவ். என் லவ் நீ ஃபீல் பண்ணுவ, அதுக்கு நான் கேரண்டி. நான் தான் ஜெயிப்பேன். இப்பயும் பெட்ட வாபஸ் வாங்கணும்னா வாபஸ் வாங்கிக்கோ. முடியாது. நீ முடிஞ்ச பாத்துக்கோ. ஃபர்ஸ்ட் இந்த வீட்டு விட்டு வெளியே போயான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கோக்கு பிடிச்சி புஷ் பண்றான். ஐ லவ் யூ, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ஜில்லு. ஐ ஹேட் யூடா, ஐ ஹேட் யூ பட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கோக்கு எப்படி வந்தானோ அப்படியே போயிடுறான். சரியான லூசா இருப்பான் போலக்கு. இவ்வளவு போய் போய் மீட் பண்ண பார்த்தா என் வாழ்க்கையே நான் பண்ண முதல் தப்பு அதுதான். யார் இவன்? சம்திங் டிஃபரெண்ட். என்னமோ தெரியல, ஒரு மாதிரி பண்றான். தயம் லூசு, எதுக்கடா இவளை பத்தி நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே புலம்பிட்டு அப்படியே படுத்துடுறான். இப்படி அன்னைக்கு நைட்டு அப்படியே ஸ்கிப் ஆயிருக்கும். இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் தாண்டா காட்டுறாங்க. நம்ம தயாங்க அவசர அவசரமா அப்படியே காலேஜுக்கு அப்படியே ரெடி ஆயிட்டு இருக்கான். ரெடி ஆயிட்டு பஸ் ஸ்டாப்ல தான் நிக்கிறான். அவனோட பஸ்ஸும் வந்தது. நம்ம தயாங்க அப்படியே ஏறி ஜன்னல் சுட்டதான் உட்காட்டு அப்படியே ஒரு மாதிரி கியூட்டா அழகா வேடிக்கை பார்த்து வந்துட்டு இருக்கான்டா. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டாப்ல தான் நம்ம அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஏறுறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே மெதுவா வந்து நம்ம தயா பக்கத்துல உட்காடுறான். தயாங் ஃபர்ஸ்ட் எதுவும் கண்டுக்க மாட்டான். அப்ப டக்குனு நம்ம ஜங்குக்கு நம்ம தயாங்கோட சொல்றது கை போட்டோம்னா நம்ம தயாங்கு யாரு? ஓ ஜங்கு, நீயா வந்துட்டியா? உயிரை வாங்குறதுக்குனே வருவியாடா? என்ன ஜில்லு, நான் உயிரை வாங்குறேனா? அப்புறம் காலை சாப்பிட்டியா? என்ன இவ்வளவு சீக்கிரமா வர? நீ இவ்வளவு சீக்கிரமா வந்தா உனக்கு என்னடா? அதான் உயிரை வாங்க வந்துட்டல. காலேஜில் தான் உயிரை வாங்குற, வீட்டுக்கு வந்து உயிரை வாங்குறேன்னா பஸ் ஸ்டாப்ல கூட நிம்மதியா இருக்க மாட்டியா? செல்லம், இதுக்கப்புறம் உன்னை எங்க போனா நான் விட மாட்டேன். பின்னாடி ஏதாச்சும் சுத்தி வருவேன் ஜில்லு. ஃபர்ஸ்ட் இந்த ஜில்லு 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 நீ என்ன வேணா பண்ணு, ஆனா ஃபர்ஸ்ட் நீ இப்படி கூப்பிட்டுருக்குன்னு பட்டேன். ஐயோ எப்படி ஜில்லு, உனக்கு இந்த பேரு தான் கரெக்டா சூட் ஆகுது. உடனே நான் இப்படிதான் கூப்பிடுவேன். நீ ஃபர்ஸ்ட் என் சோல் வந்து கையெடு, ஃபர்ஸ்ட் நீ தள்ளி போய் கொடு, அங்க போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயா அப்படியே புஷ் பண்றான். நம்ம ஜங்குக்குமே அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி ஓடுறன்னு வச்சுட்டு போய் முனிசீட்ல போய் காட்டுக்கிறான். இப்படிலாம் மூஞ்சி வச்சுக்கிட்டா அது சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே திரும்பி காட்டாராம். சரி நம்ம ஜங்குக்கு அப்புறம் என்ன ஜில்லு இப்படி என்னை துரத்தி விடுறிய? பாவம் கிடையாதா? பாவம் கிடையாதுடா, பாவமே கிடையாது. உன்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் தவிக்கிறேன் பாரு, நான் தான் உன் பாவம். ஜோ, உனக்கு ஊர் உலகத்துல வேற பசங்க பொண்ணு கிடைக்கலாம், நீ என்ன ஏன் பின்னாடி வந்து சுத்தி உயிரை வாங்குற? பாரு ஜில்லு, எனக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தானே செய்ய முடியும். மத்தவங்களுக்கு நம்மள பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியக்கூடாது. நமக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்கள விட்டுறக்கூடாது. எனக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு. பாரு ஜில்லு, என் ஆட்டுக்குள்ள நீ வந்து குடி தங்கிட்ட, என் ஆட்டுக்குள்ள நீ டென்ட் போட்டு தங்கிட்ட. என் டோர் எப்பவுமே ஓப்பன்லதான் இருக்கும். நீ எப்ப வேணாலும் வரலாம், நான் வாடகை கேட்கவே மாட்டேன். ப்ளீஸ் என்ன அக்செப்ட் பண்ணிக்கோவேன். இந்த சினிமா டைலாக் எல்லாம் என்கிட்ட வந்து அடிச்சிட்டு இருக்காத. அதுக்கு மயங்குற ஆளு நான் கிடையாது, ஓகேவா? போ, வேற எவ்வளோ போய் பாரு. அவ நீ சொல்ற பேச்சுக்கெல்லாம் மயங்கிருவா. வேற அவ்வளோ எனக்கு வேணாம், எனக்கு நீ தான் வேணும். எனக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு மறுபடியும் வந்து தயான் பக்கத்துல உட்காரான். உன்னை அங்கதானே உட்கார சொன்னேன், இப்பத்துக்கு நான் உட்காரேன். எனக்கு கழுத்து வலிக்குது, என்னால திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காது முடியாது, ஓகேவா? அப்ப பேசாத, உன்னை யாரு பேச சொன்னா? என்ன ஜில்லு எதுக்குமே இப்படி கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறேன்? நான் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு ஒண்ணு பிடிக்கல. ஆனா எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கேன். நான் வந்து உன்னை லவ் பண்றேன், ஆனா நான் உன்னை லவ் பண்றேன் சொல்லவே இல்லையே. நீ சொல்லுவ, நான் தான் சொல்ல வைப்பேன். அதுவும் பாக்கல. பாரு ஜில்லு, நான் பிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு நீதான். உன்னை பார்த்த செகண்டே நான் முடிவு பண்ணிட்டேன். அது யாராலையும் தடுக்க முடியாது. ஏன் அந்த ஆண்டவனா வந்தாலும் தடுக்கவே முடியாது. நான் உனக்கு தான், நீ எனக்கு தான். அது நீ முடிவு பண்ணிக்கோ. உன்னை லவ் பண்ண நான் கேட்கல, நீ லவ் பண்ணிதான் ஆகணும் சொல்ற. நீ என்ன லவ் பண்ணுவ, நான் பண்ண வைப்பேன். நான் உனக்கு தான், நீ எனக்கு தான். அதை நான் எப்போ பிக்ஸ் பண்ணிட்டேன். அது யாராலையும் யார் வந்தாலும் சரி மாத்தவே முடியாது. நான் உன்னை தான் லவ் பண்ணுவேன், நீ என்னை லவ் பண்ணு ஜில்லு. நம்ம செம்ம ஹாப்பில ஒரு கப்பலா வாழலாம். ஃபர்ஸ்ட் என்ன வேணா பேசு, கையெடுத்து பேச சொல்லிட்டு
நான் காலேஜ் ஸ்டாப் வந்திருக்கேன்டா. நம்ம தயாங்க அப்படியே எழுந்து போறான். ஜில்லு ஜில்லு பேசிட்டே இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஜில்லு ஜில்லு கூப்பிட்டு என் பின்னாடி வர வச்சுக்காத. நான் உன்னோட சீனியர், அதுக்கு நீ மரியாதை கொடு. மத்த இடத்துல இருந்து எப்படி வேணா கூட்டு போனா, ஃபர்ஸ்ட் காலேஜ் எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடு. என்ன சீனியர் கூப்பிடு. அதெல்லாம் கூப்பிடுது. நான் உன்னை ஜில்லு தான் கூப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம தயாங்க டார்ச்சர் பண்ணிட்டு அப்படியே பின்னாடியே போயிட்டு இருக்கான். நம்ம தயாங்க்கு செம்ம இரிட்டேண்டிங் ஆகுது. அவன் அந்த கடுப்புலயே போய் கிளாஸ் ரூம்ல போய் காட்டுறான். சரி நம்ம ஜங்குக்கும் நம்ம தயாங் கிளாஸ் ரூம் போற வரைக்கும் இப்படி பின்னாடியே வந்திருப்பான். அப்புறம் அவனும் அப்படி போயிருப்பான். இந்த சைடு நம்ம ஜிம்மன் தான், மச்சான் காதல் வந்ததுதான் வந்துச்சு, இப்படி கண்டுக்கவே மாட்டிக்கிறியே. நான் காலேஜ் விட்டு போனேனா வந்தனா நேத்து வந்து ஒரு போன் பண்ணிருப்பாடா கோத்தா, என்னை கண்டுக்கவே மாட்டிக்கிறத. இந்த ஈத்தக்கா செய்யா வந்துட்டாலே இப்படித்தான், இந்த பிரெண்ட்ஸுங்களே இப்படித்தான். மச்சான் மச்சான் சார்ரா வாடா மச்சான், உனக்கு நான் பப்ஸ் வாங்கி தரேன். இத சொல்லி சொல்லி சமாளிச்சுடுறான். ஃபர்ஸ்ட் அந்த பையன் உன்னை லவ் பண்றத சொன்னானாடா? எங்கடா மச்சான் சொல்லவே மாட்டேங்கிறான். கடுப்பா இருக்குடா. துரத்தி விடுறான்டா. டென்ஷன். நீ எத்தனை பேத்த இந்த மாதிரி துரத்தி விட்டுருப்ப. அதான் ஆண்டவனா உனக்கு ஒத்து இப்படி ஒரு ஆரம்பிச்சுக்கான். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடா. அவன் ஒரு மாதிரி என்னைய துரத்துறதும் நான் உன்னை துரத்தி போடுறதும் அப்படியே ஒரு மாதிரி செம்மையா இருக்கு மச்சான். செம்ம ஆட்டிடுறான் மச்சான் அவன். எனக்கு உண்மையிலே உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் மச்சான். அவனை எப்படி கரெக்ட் பண்றது மச்சான்? எனக்கு அவனை கரெக்ட் பண்ணி தாடா, எனக்கு அவன் வேணும்டா. டேய் அவன கடையில விக்கிற சாக்லேட்டாடா, நீ கேட்டோன்னு உனக்கு நான் தூக்கிட்டு வந்து கொடுக்கறது. மச்சான் என்ன மச்சான் நீ எப்படி சொன்னா அப்புறம் என்னடா? விடுறா, லவ்னா அப்படி இப்படி இருக்கடா செய்யும். நம்ம தான் கொஞ்சம் பார்த்து பத்திரமா செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் ஜிம்மின்னு அப்படி பேசிட்டே வந்து கேன்டீன்ல உட்காடுறாங்க. நீ ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பப்ஸ் வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வந்து தொலைற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் பப்ஸ் வாங்கிட்டு வந்து அப்படியே தரான். நம்ம ஜிம்மின்னு அதை சாப்பிட்டு மச்சான் அதுவும் எதா தின்னுட்டு பேசு கட்டுப்பேத்த. சேர மச்சான், மச்சான் லவ்ன்றது ஒரு கலை மச்சான். அந்த கலைலாம் டக்குன்னு வந்துடுறது. தலையெழுத்து. என்ன மச்சான் என்னாச்சு? இல்ல நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற லெவலுக்கு நான் ஆயிட்ட பத்தியா, அத நினைச்சாதான்டா எனக்கு வெறுப்பாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்கிறான். மச்சான் லவ்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். நம்ம தான் பார்த்து பதனமா போவோம். அவங்களுக்கு என்ன குச்சிக்கு என்ன பிடிக்கல அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓ அப்படியா மச்சான், சரி அப்புறம் என்ன? லவ்னு வந்துட்டாலே நிறைய பொய் சொல்லணும் அவசியம். ஐயோ பொய்யா மச்சான்? நான் புற மச்சான். மச்சான் எனக்கு பொய்யெல்லாம் வராது மச்சான், நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். ஐயோ என்னை பத்தி இப்படி சொல்லிட்டே மச்சான். அது தயாங்கிட்ட, அது ஜில்லு கிட்ட. என் ஜில்லு கிட்ட நான் எப்படி மச்சான் போய் சொல்லுவேன்? எனக்குலாம் பொய்யெல்லாம் வரணும். என்னங்க ஹரிச்சந்திரா? என்ன மச்சான்? என்ன ஜங்குக்கு உனக்கு பொய் வரது மச்சான்? எனக்கு சின்ன வயசுலயே எங்க அப்பா ஆத்தனை கூட்டு போய் எனக்கு காது குத்திட்டாங்க மச்சான். அது குலதெய்வ கோயிலையே 2 காது குத்திட்டாங்க. என்கிட்ட வந்து இந்த உருட்டுற வச்சுக்காதடா. டேய் வாயிலதான் நல்லா வந்துருண்டா. எனக்கு கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் காலேஜ்ல. உனக்கு போய் சொல்ல வராது. விட்டு நல்லா விட்டு சொல்லு. நீ உன் இஷ்டத்துக்கு சொல்லிட்டே இரு. சாரா மச்சான், அதுக்கே மச்சான் இப்படி திட்டுற? அப்புறம் நீ சொல்றத பார்த்து இங்க கேட்டுட்டு இருக்க 6 விஷயம் திட்டுவானுங்கடா உனக்கு போய் சொல்ல வராதுன்னு. சரிடா மச்சான், இப்ப என்னதான் பண்ண சொல்ற? பின்னாடியே சுத்த ஒரு கட்டத்துல அவளே உஷாராயிருவா. ஏதாண்டா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மியும் ஜங்குக்கும் அப்படியே ஒரு பேசிட்டு இருக்காங்க. இப்படி எதண்டா அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்படி எதண்டா டேஸும் போயிருக்கோம். நம்ம ஜங்குக்கும் நம்ம தயாங்கி எங்க போனாலும் சரி, ரெஸ்ட் ரூம் கூட போனாலும் சரி, நம்ம ஜங்குக்கு அப்படியே பின்னாடியே போயிருவான். எங்க போனாலும் நம்ம தயாங் பின்னாடியே சுத்தி வருவான். நம்ம தயாங் எவ்வளவுதான் அடிச்சாலும் சரி, பிடிச்சாலும் சரி, திட்டாலும் வச்சு செருப்பால எடுத்தாலும் சரி, நம்ம ஜங்கு அதை கண்டுக்கவே மாட்டான். நம்ம ஒரு கட்டத்துல நம்ம தயாங்கு நம்ம ஜங்குக்கு அடிக்கவே ஆரம்பிச்சிருப்பான். எங்க போனாலும் ஏதாவது ஒரு பொருளை தூக்கி அடிக்கிறது மிதிக்கிறது அந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்திருப்பான். நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் கண்டிருக்கவே மாட்டான். எனக்கு என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம தயாங்க பின்னாடிதான்டா சுத்தி வந்திருப்பான். இப்படியேதான் நம்ம ஜங்குக்கும் சரி நம்ம தயாங்கும் சரி நம்ம ஜங்குக்கு அப்படியே விடாம பின்னாடி சுத்திட்டே வந்திருப்பான். இப்ப வீக் டேஸ்ல தான் இருந்திருக்கும். அதாவது காலேஜ் சண்டே அந்த மாதிரி இருக்கும்லடா. நம்ம தயாங்க எங்க வெளியே போலாம்னு சொல்லிட்டு நம்ம சுகர் கார்டு அப்படியே வெளியே போயிருப்பான். இதை சரி நம்ம ஜங்குக்கும் நம்ம தயாங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பான். சரி நம்ம ஜிம்மின் தான் மச்சான் தோ வால் அங்க நிக்கிது பாரு, ஜில் ஜங் சக்கு. ஜில் ஜங் சக்கா? அதான் மச்சான், உன் ஆளு ஜில்லு, என் ஆளு சக்கு. என்ன
ஏன் ஆளு ஜில்லு வாழு ஜக்கா மச்சான் என்னடா சொல்ற? அதுவா மச்சான், பக்கத்தால் நிக்கிறதுல பூனா குட்டி அது ஏன் ஆள்றா மச்சான். நீ ஆளை கரெக்ட் பண்ண, நான் ஏன் ஆள் கரெக்ட் பண்றேன். அது சரிடா, நடத்து. மச்சான், உனக்குன்னு ஒரு ஆள் இருக்க போது எனக்குள்ள ஒரு ஆள் இருக்க கூடாதா? அதெல்லாம் சரிடா. ஜி ஜங் ஜக்கு அது யாரு இன்னொரு மூணாவது? அதுவா மச்சான், இந்த கடைக்கெல்லாம் போனா ஆஃபர் கிடைக்கிறது இல்லையா, அது மட்டும் சும்மா அடிச்சு விட்டேன். இதே இப்ப எதுக்குடா போய் ஆளை கரெக்ட் பண்ண பாருடா. நீ ஏன் வேடிக்கை பார்க்கதான் போற? அதுக்கு எதுக்கு தேவையில்லாம என்னைக்கு வேற கூட்டு வந்தேன்னு தெரியல. நானா அது போய் அவனையா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீ மூடிக்கிட்டு போட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அப்படியே திட்டுறான். இந்த பீச் சைடு தான்டா, அது எப்படி சொல்ற, பார்க் மட்டும் இருக்கும், அந்த பீச் மட்டும் இருக்கும், அந்த நடந்து போவாங்கல்லடா, அந்த மட்டும் தான் அப்படியே வந்து நம்ம சுகாவும் நம்ம தயாங்கும் அப்படியே வேடிக்கை பார்த்து நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கும் டக்குன்னு போய் நிக்கிறான். சரி நம்ம தயாங்கு டக்குன்னு பயந்துறான். ஜங்கு லூசு, என்னடா ஆளை காணவே பார்த்தேன், இப்படிதான் லூசு முன்ன வந்து பயன்படுத்துவியா? அப்ப ஜில்லு, அப்ப நீ நினைச்சிருக்கிற, அதான் நீ நினைச்சனாலே டக்குன்னு வந்துட்டேன். பெரிய இவரை நினைக்கிறாங்க, நீ தொல்லை பண்ணிட கூடாதுன்னு நினைச்சா வந்துட்டியா? காலேஜ் தான் உயிரை வாங்குறேன்னா வீட்டு கூட உயிரை வாங்கதான் வருவியா? ஏன்டா அப்படி இருக்கிற? உனக்கு எதான் வேணும்? ஒன்று இருந்து எனக்கு என்னடா வேணும்? ஏன்டா என் பின்னாடியே சுத்தி என்ன சாவடிக்கிறேன்? தான் சொல்றேன்ல எனக்கு உன்னை பிடிக்கலன்ட்டு. அப்புறம் ஏன்டா என் பின்னாடியே சுத்தி வந்து என்னை சாவடிக்கிறேன்? எனக்கு உன்கிட்ட என்ன பேசணும்னு தெரியல. என்ன பேசணும்னு தெரியலன்னா ஒரே வார்த்தை தான், ஐ லவ் யூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. வேற என்ன வேணும்? அதுக்கப்புறம் நீ நானா ஹாப்பியா சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழலாம். எனக்காக நான் உயிரவே கொடுப்பேன் ஜில்லு. நீ என்ன எப்படி சொல்ற? உயிரை கொடுப்பியா? இந்த பனிஷுக்கா உயிரை கொடுப்பானா? அப்பா சாமி, நீங்க 2 பேரும் என்ன வேணா பண்ணிட்டு போங்க, என்ன விட்டுருங்க. நீ ஆச்சும் ஆளாச்சு. சுகா இவன் ஆள்லாம் கிடையாது சீனியர், கரெக்டா இன்னைக்குதான் ஒரு வார்த்தை சொன்னீங்க. என்னமா பண்றேன் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அந்த சைடு போயிடுறான். சுகா இவன் கூட ஏன் தனியா விட்டு போற? அப்புறம் ஜில்லு, பக்கத்துல வேற வச்சுக்காத, எதா இருந்தாலும் தள்ளி நின்று பேசு. சரிப்பா பக்கத்தாலேயே வரல, தள்ளி நின்னே பேசுறேன், ஓகேவா? இந்த தள்ளி நின்று போதுமா? நான் உனக்கும் என் உயிரே கொடுப்பேன்டா. என்ன இப்படி பேசுற? நம்ம ஹாப்பியா ஒரு வாழ்க்கை வாழலாம். நீ மட்டும் என்ன லவ் பண்ற சொல்லு, நம்ம அழகா ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அனிமூனுக்கு வந்து உனக்கு பிடிச்ச பிளேஸ்ல போலாம். நான் உனக்கு ஓகே சொல்ல மாட்டேன்னு சொல்றேன். இதுல கல்யாணம் பண்ணிட்டு அனிமூன் ரேச்சுக்கு வர போயிட்டா எப்படி எனக்காக நீ உயிரை கொடுப்பியா? அப்ப இந்த கடல்ல விழுந்து செத்துட்டு அதுக்கப்புறம் நீ உயிரோட பழச்சிட்டு வந்தீன்னா பாத்துக்கலாம். ஐயோ செல்லம், உனக்கு நான் உயிரை கொடுப்பேன்னா அது கிடையாது, உனக்கு இன்னொரு உயிரை கொடுப்பேன்னு சொல்ல வந்தேன். என்ன சொல்ற? அதாவது தள்ளி நின்னு பேசு, பக்கத்துல வர. ஐயோ சரிப்பா சரி ஜில்லு, உன் பக்கத்துல வரல, தள்ளியே நிக்கிறேன். அதாவது என்னன்னா, உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகல. சொல்றத கேளு, உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகல. அப்ப கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன இழிக்கிற? ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்ல, அந்த வேற ஆசை இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கு சிரிப்பு வந்துருது. தயாங்க அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு குனிஞ்சிடுறான். நீ சிரிச்சதானே? நானும் சிரிக்கல, நீ மேல சொல்லு. அந்த ஜில்லு, உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்ல, அதுக்கு அப்ப நான் உனக்கு ஒரு உயிரை கொடுப்பேன். அதுதான் ஒரு குட்டி பாப்பா. அதான் நான் உனக்கு ஒரு உயிரை கொடுத்தேன்னா அது நான் போனதுக்கு அப்புறம் நீ ஹாப்பியா சந்தோஷமா வச்சு பாத்துக்கணும்னு. நான் இல்லைன்னாலும் உனக்கு நான் ஒரு உயிரை கொடுத்துட்டு போறேன்ல, அப்ப நீ நான் பாப்பா 3 பேரும் ஹாப்பியா ஒரு லைஃப வாழலாம், ஒரு அழகான சந்தோஷமா ஒரு குடும்பமா வாழும்ல. அதுதான் நான் சொன்னேன், உனக்கு நான் ஒரு உயிரை கொடுப்பேன்றது. ஓ இதுதான் உங்க உயிரை கொடுத்தா? அது சரி போடா லூசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படி போறான். நீ சிரிச்சு தானே, உண்மையை சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே தயா, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே கைப்பிடிச்சு இழுக்கிறான். கைப்பிடிச்சது அப்படியே நம்ம தயாங்க பக்கத்தான் நிக்க. ஜங்குக்கா என்ன பண்ற? இங்க பாரு, இந்த விளையாட்டு எல்லாம் போதும், உண்மையை சொல்லு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கு தானே? நான் என்ன பண்ணாலும் ஓகேன்னு பண்ணிக்கிற, விட்டுற. நான் எவ்வளவுதான் டார்ச்சர் பண்ணாலும் பொறுத்துக்கிற. நான் எவ்வளவுதான் பின்னாடி வந்தாலும் அக்சஸ் பண்ணிக்கிறேன். நீ யார்ட்டுமே நடந்துக்க மாட்டேன். இதுவே வேற யாரோ அவன்கிட்ட பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு அவங்கள எப்படியோ உங்க அப்பாட்ட சொல்லி வச்சிருவேன். ஏன்னா அது உன் காலேஜ் தான், அதனால உனக்கு எந்த பிரச்சனை கிடையாது.
ஒரு நாள் கூட இது என் காலேஜ், நீ ஏன் இப்படி வந்து என்கிட்ட பேசுற அப்படின்னு நீ ஒரு மாதிரி சொன்னதே கிடையாது தெரியுமா. ஒரு மாதிரி பணக்காரன்றதை காட்டிக்கவே மாட்டிக்கிற, ஒரு மாதிரி சிம்பிளா இருக்கிற, கியூட்டா இருக்கிற, எல்லாத்திட்டையும் ஜாலியா பேசுற. உன்ட்ட யாராவது வந்து தப்பா பேசுனாங்கன்னா அவ்வளவுதான், லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிடுற. ஆனா இத எதுவுமே நீ என்கிட்ட காட்டிக்கவே இல்லை. ஒரு மாதிரி என்கிட்ட மட்டும் ஏன் கூலா போற, ஜாலியா போற. சில நேரம் சிரிக்கிற, சில நேரம் அடிக்கிற, சில நேரம் கோச்சிட்டு போற. இத மட்டும் ஏன்ட்ட பண்ற? அப்ப உனக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஏன் சொன்னா எனக்குலாம் ஒண்ணு பிடிக்கல. இங்க பாரு, தேவையெல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத. நீ ஃபர்ஸ்ட் தள்ளி நில்ல அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறான். இந்த சார் நம்ம ஜங்குக்கு தயம் நில்லு. ஓ சாரி, ஜில்லு ஜில்லு. தயாங்கும் கூப்பிடுறத நல்லதான் இருக்கு. நீங்க ஜில்லு கில்லுன்ட்டு அதெல்லாம் இல்ல, எனக்கு நான் ஜில்லுன்னு கூப்பிடுவேன். நீ சொல்லு, நீ என்ன லவ் பண்றதுன்னு ஒத்துக்கோ. நீ என்கிட்ட ஃபால் ஆயிட்டு என்ன லவ் பண்ணிட்டுன்றது ஒத்துக்கோ. பாடுறா, என்கிட்ட பேசி ஜெயிக்க முடியலன்ட்டு இப்படி வந்து சார் ஒரு விட்டு போடுறீங்களா? ஏய், நீ என்ன லவ் பண்ணிட்ட, என் மேல உனக்கு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, அத நீ ஒத்துக்க மாட்டிக்கிற. அவ்வளவு ஈகோ. ஹே, யார பத்தி ஈகோன்னு சொல்றேன்? எனக்குலாம் ஒண்ணு ஈகோ கிடையாது, ஓகேவா? எனக்கு உன்னை பிடிக்கலடா, அததான் நான் சொன்னேன். முடிஞ்சா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, எக்ஸாம் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. கூடிய சீக்கிரத்துல இந்த எக்ஸாம் முடிச்சிட்டேன்னா இந்த காலேஜ் விட்டு போயிருவேன். உனக்கு கொஞ்ச நாள் தான் டைம் இருக்குது, முடிஞ்சா ட்ரை பண்ணிக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க போறான். நம்ம ஜங்குக்கும் அப்படியே நம்ம தயாங்க பின்னாடியே போறான். நம்ம தயாங்க அப்படியே போய் ஒரு காஃபி ஷாப்ல தான் உட்காடுறான். நம்ம ஜங்குக்கும் போய் அப்படியே அந்த காஃபி ஷாப்ல உட்காடுறான். நம்ம தயாங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறான். நம்ம ஜங்குக்கு நம்ம சிக்கன் வாங்காம நம்ம தயாங்கிய தானே பாத்துட்டு இருக்கான். நம்ம தயாங்கு ஒரு கட்டத்துல நம்ம ஜங்குக்கு பார்த்து ஒரு மாதிரி சிரிப்பு வருது. ஏன்னா நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணத்துல கை வச்சுட்டு ஒரு மாதிரி கியூட்டா அழகா உட்காந்து நம்ம தயாங்கியே ரசிச்சுட்டு இருக்கான்டா. நம்ம தயாங்க அப்படியே ஒரு மாதிரி காஃபி குடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி கீழே ஒரு மாதிரி லைட்டா ஸ்மைல் பண்றான். இது நம்ம ஜங்குக்கு பாத்துடுறான். ஏ தயாங், ஏ ஜில்லு, நீ என்னை பார்த்து சிரிச்சதானே, ஒத்துக்கோ, நீ என்னை பார்த்து சிரிச்ச. நான் ஒண்ணும் சிரிக்கல ஜங்குக்கா, நான் ஒன்னும் நீ பார்த்து சிரிக்கல, சும்மா விளையாடாத. ஏ, நான் பார்த்தேன், நீ என்ன சிரிச்சத நான் பார்த்தேன். ஆமா, இப்ப சிரிச்ச, அதுக்கு இப்ப என்ன? அப்ப நீ லவ் ஃபீல் பண்றதானே, அப்ப ஒத்துக்கோ, நீ என்ன லவ் பண்ற, ஃபீல் பண்ற, ஒத்துக்கோ. இது என்ன கதையா இருக்கு? சிரிச்சா நான் உன்னை லவ் பண்றேன் அர்த்தமா? ஊர் உலகத்துல உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலாம், இல்ல வேற பசங்க தான் கிடைக்கலையா? ஏன் என்ன வந்து லவ் பண்ற? ஏன் உயிரை வந்து வாங்குற? ஓ சரி, இரிட்டேட்டிங். லவ் லவ் லவ்னு என் பின்னாடியே சுத்தி என் நச்சு அடிக்கிற. உனக்கு வேற ஏதாவது பொண்ணு கிடைக்கல, இல்ல பசங்க கிடைக்கலையா? காலேஜ்ல அவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, அவங்க பின்னாடி யாரு வேணா போக வேண்டியதானே. இதுக்கு ஏன் பின்னாடி வந்து ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கிற? உனக்கு நான் தான் கிடைச்சனா? உனக்கு லவ் பண்றதுக்கு வேற யாரும் கிடைக்கலையா? இந்த இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, இவங்களை யாரா போய் லவ் பண்ண வேண்டியதானே. எதுக்கு ஏன் பின்னாடி வந்து லவ் லவ் உசுறு வாங்குற? சிரிச்சா லவ்வா? ஜில்லு 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 ஜில்லு. ஏன் நீ கோவப்படுற? அப்ப நான் உன்னை லவ் பண்றது குத்தம் சொல்றேன்? ஆமா, என்ன நீ லவ் பண்றது குத்தம் தான். நான் உன்னை வெறுக்கிறேன், ஏட்டியோ. அப்ப அதையாவது உறுப்பினர் செய்ய வேண்டியதானே. எதுக்கு சிரிக்கிற? எனக்கு சிரிப்பு வந்துச்சு, நான் சிரிச்சேன், இதென்ன குத்தமா இருக்குது? போடா போ, வேற யாராவது பார்த்து லவ் பண்ண, என்ன வந்து நச்சரிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே சொல்லிட்டு அப்படியே உட்காடுறான். சரி, நம்ம தயாங்க ஜங்குக்கு ஒரு மாதிரி பேச அப்பாவே வச்சுட்டு டக்குன்னு எந்திரிக்கிறான். இவன் ஏன் எந்திரிக்கிறான்? ஏதாவது பண்ண போறானா? ஜங்கு என்ன? ஒரு நிமிஷம் இல்ல. நம்ம ஜங்குக்கு அப்படியே பக்கத்து டேபிள்ல போறான். அந்த பக்கத்துல ஒரு பொண்ணுதான் உட்காட்டு இருக்கோம். அந்த பொண்ணு கிட்ட போய், நீ ஏன் லவ் பண்ற, நான் ஏன் அவனை லவ் பண்றேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கேக்குறான். அந்த பொண்ணு ஆன்சரே பண்ணல. அங்க இருக்கவங்க எல்லாத்திட்டையும் போய் அப்படியே கேட்டுட்டு இருக்கிறான். இது நம்ம தயாக்கு, ஜங்கு என்னடா பண்ற, லூசு, இங்க வா. இரு தயம், நீ தானே கேட்ட நான் ஏன் உன்னை லவ் பண்றேன், ஏன் மத்தவங்களை லவ் பண்ணலன்ட்டு. இரு, நான் போய் எல்லாத்திட்டையும் போய் கேட்டு வந்துடுறேன். ஜங்கு நிறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாக்கு ஒரு மாதிரியா வருது. அவன் எஞ்சி போயிடறான். ஜில்லு ஜில்லு ஜில்லு, நீ தானே கேட்ட, அதான் நான் போய் எல்லாத்திட்டையும் போய் கேட்டு பாத்துட்டு வரேன். ஜங்குக், நீ லூசா? சச்ச இடியட்ரா, நீ லூசு தான், அது நான் கன்ஃபார்ம் ஒத்துப்பேன். ஆமா, நான் லூசு தான், அது உன் மேல லூசு, உன் மேலதான் அப்படியே பைத்தியமா நான் சுத்திட்டு இருக்கேன்ல, அதான் நீ கேட்ட, நான் போய் கேட்டேன், அவ்வளவுதான். மற்றபடி என்ன சொல்லு? உனக்கு என்னதான்டா வேணும்? பாரு, நீ என் லவ் நீ ஃபீல் பண்ணுவ,
கூடி சீக்கிரம் என் லவ் ஃபீல் பண்ணிப்பாரு. நான் என்ன நீ கன்ஃபார்மா லவ் பண்ணி ஆகணும்னு உன்னை கட்டாயமா படுத்துறேன். கட்டாயம் தான் படுத்துறேன். நீ லவ் பண்ணி தான் ஆகணும். ஜஸ்ட் என் லவ் ஃபீல் பண்ணியாவது பாரு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீ என் லவ் ஃபீல் பண்ணுவ அப்படின்னா, என் லவ் நீ ஃபீல் பண்ணினா நான் உன் கனவுல வருவேன். நீ எந்திரிச்சுப்ப. வேணா பாரு, இது நடக்குதாங்க பாரு. நோவே ஜங்குக்கா, ஓ வேற ஏதாவது வேலையான பாரு. வருவாங்க கனவுல வருவாங்களாமா, நம்ம எந்திரிச்சிருவோமா. வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே ஒரு மாதிரி கோச்சிட்டு போயிடுறான். நானும் லூசா இருப்பான் போல, இவன் ஏன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க ஒரு மாதிரி சிரிப்பும் வருது, அதே டைம்ல கோவம் வருது. அவன் ஒரு மாதிரி நடந்து போயிடுறான். இதே நம்ம ஜங்குக்கு அப்படியே போற தயாங்க தான் நின்று பாத்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம வழக்கம் போல தயாங்கோட பேக் அப்படி நடந்து போக பாத்துட்டு இருக்கான்டா. டக்குன்னு நம்ம தயாங்கு பேக் பின்னாடி பேக்ல கை வச்சுட்டு அப்படி ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு பார்த்து மறைச்சிட்டு போறான்டா. சரி, நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி இது ஆட்டி கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனுக்கு ஆயிருது. ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுட்டு அவனும் அப்படியே போயிடுறான்டா. அப்படியே தான்டா டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு நைட் டைம் போல ஆயிருக்குடா. நம்ம அவங்க அப்படி வீட்டுக்கு வந்துடுறான். சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு படுக்கலான்னு படுத்திருப்பான். நம்ம தயாக்கு தூக்கமே வந்திருக்காது. ஒரு மாதிரி புரண்டு படுத்திருப்பான். அப்ப நம்ம தயாக்கே கொஞ்சம் தூக்கம் வந்துருன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி நல்லா படுத்து தூங்கிருப்பான். அப்ப நம்ம தயாக்கு தான் அப்படியே ஒரு மாதிரி கனவுல, ஜில்லு எனக்கு நீ எப்போ ஓகே சொல்ல போற, அவனை லவ் பண்றேன், ஜஸ்ட் ஃபீல் மை லவ், நான் டக்குன்னு சொல்றேன் ஐ லவ் யூ ஜில்லு அப்படின்னு சொல்ல போது நம்ம தயாங்கு டக்குன்னு நினைச்சிடான். சொன்ன மாதிரியே கனவுல டார்ச்சர் பண்றான்டா. நிச்சயத்துல தான் டார்ச்சர் பண்றான்னா கனவுலையும் டார்ச்சர் பண்றான்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவனுக்கு அதுக்கப்புறம் தூக்கமே இல்ல. டைம் பார்த்தோம்னா ஒரு 11 போல இருக்கும். நம்ம தயாங்கும் அப்படியே ஒரு மாதிரி எந்திரிச்சிட்டு அப்படியே வெளியே நிக்கிறான். இப்ப தயாங்கு ஒரு மாதிரி போன் கால் வருது. யாரு இன்னார்தான் எனக்கு ஒரு போன் கால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கு பால்கனி நின்று தூக்கமே வரலன்ட்டு அப்படியே ஒரு மாதிரி நடந்துட்டு இருப்பான். அப்ப டக்குன்னு போன் வருதுன்னு பாக்குறான். அன்னோன் நம்பரா இருக்குது.